Good evening everyone, welcome everyone to Study Zone SSC. நான் உங்கள் கார்த்திக். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டே 7ஓட ஆலிபோர்ட் கிராக்கிங் செஷன். ஸோ குட் ஈவினிங் தேவயானி. ஸோ நம்ம இன்றைக்கான கிளாஸை போகிறதுக்கு முன்னாடி நிறைய தடைகள் மக்களே. ஸோ மழை இங்கே பேஞ்சிக்கிட்டே இருக்குது. ஸோ நிற்காமல் பெய்யுது, சவுண்டு வந்துக்கினே இருக்குது. ஸோ ஆலிபோர்டோட சர்வர் ஒர்க் ஆகலை, இன்னமும் ஒர்க் ஆகலை. அதனால் நான் தான் ஒரு சின்னதாக ஒரு ட்ரிக்கை கண்டுபிடிச்சி அந்த ட்ரிக்னால தான் என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி கிளாஸை பார்த்திங்கன்னா எடுக்கிறோம். ஸோ உங்களுக்கு அந்த ட்ரிக் வேணும் அப்படின்னா ஸோ ஒன்றுமே இல்லை, ஆல்ரெடி பழைய லிங்க் ஏதாவது உள்ளே போயிருப்பீங்க இல்லையா, ஹிஸ்ட்ரியில் போய் அந்த பழைய லிங்க்குள்ளே போனீங்க அப்படின்னா சர்வர் ஒர்க் ஆகுது மக்களே. ஸோ நார்மலாக போனோம் அப்படின்னா ஒர்க் ஆகவில்லை. ஸோ இன்றைக்கான செஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆலிபோர்டோட ஒரு மேத் மார்க் டெஸ்ட்டை எப்படி போடணும் அப்படிங்கிறது தான். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நம்ம சேனலை பார்க்குற நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஸோ வீடியோஸ் எப்படி பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா கேட்டுகிட்டே இருக்கீங்க. ஸோ நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா இதுதான் மக்களே. ஸோ இதுக்குள்ளே போயிட்டிங்கன்னா நீங்கள் வீடியோஸ் போனீங்கன்னா வீடியோஸ் பெருசாக எதுவுமே இருக்காது. ஏன்னா நம்ம பார்த்தீங்கன்னா லைவ் தான் போகும், ஓகேவா. ஸோ நம்மளோட கிளாஸ் எப்போவுமே லைவில் தான் போகும். ஸோ இப்போ லைவ் கிளாஸில் எல்லாமே இப்படி இருக்கும். ஆனால் இது பார்த்திங்கன்னா அன்ஆர்கனைஸ்டாக இருக்கும். ஸோ அதனால் நம்மளோட பிளேலிஸ்ட் போனீங்க அப்படின்னா ஸோ ராகவ் சாரோட கிளாஸு, என்னோடய ஆலிபோர்ட் செஷன், ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அரித்மெட்டிக் செஷன், ஸோ எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே தனித்தனியாக பிச்சு உங்களுக்கு அழகாக என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பிரித்து வச்சுருக்கோம். ஸோ யாராவது பிகினர் நம்ம சேனலில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபை போட்டுட்டு ஸோ இந்த கண்டென்ட் எல்லாத்தையுமே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. சார் லெட்ஸ் டைவ் இன் டு டுடேஸ் செஷன். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன மார்க் டெஸ்ட் போட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா டே 6, ஓகே. ஸோ நம்ம டைம் இல்லாத காரணத்தினால நம்ம வந்து பார்த்திங்கன்னா வெறும் அந்த ஃபஸ்ட் செஷன் மட்டும் தான் போட வேண்டியதாக இருக்குது. ஃபஸ்ட் செஷன் பாருங்கள் மக்களே, இன்றைக்கி நம்ம நினச்ச மாதிரி ஃபுல் கொஸ்டின் என்ன ஆயாச்சு அப்படின்னு பார்த்திங்கன்னா கரெக்டாக வாங்கியாச்சு. ரொம்ப நாள் ஆச்சு மக்களே ஃபுல் கொஸ்டின்லாம் கரெக்டாக வாங்கி. ஆனால் டெஸ்ட்டுமே பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்துச்சு. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இதையே ஸ்ப்ரிட்டாக எடுத்துகிட்டு ஸோ இன்றைக்கி யாரெல்லாம் ஸோ 30 கொஸ்டினையும் போட முடியும் அப்படிங்கிற ஒரு வெறியோடு இருங்க, ஓகேவா. ஸோ செஷன் முடிஞ்சு போகிறப்போ ஸோ கமெண்ட் செஷனில் நீங்கள் எவ்வளோ கரெக்டாக போட்டுறீங்க அப்படிங்கிறத என்ன பண்ணுங்கள் போடுங்க. ஸோ ட்ரூவாக இருங்க மக்களே. ஸோ என்னால் 10 போட முடிஞ்சுன்னா ஓகே, 5 போட முடிஞ்சுன்னா ஓகே, என்னால் 10, 15 இந்த மாதிரி இல்லை ஃபுல்லாக போட முடிஞ்சுனாலும் எதனாலும் ஓகே. குட் ஈவினிங் எவ்ரி ஒன். ஸோ யாராவது லைவில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு குட் ஈவினிங்கை தட்டி விட்டு ஆடியோ கிளியராக இருக்கான்னு போடுங்க. ஸோ குட் ஈவினிங் பச்சையப்பன், குட் ஈவினிங் தேவயானி. ஸோ நம்மளோட க்ரௌட் வந்துருச்சா. ஸோ மூவிங் ஆன் டு ஃபஸ்ட் கொஸ்டின். இஃப் 6 times of P's capital equal to 8 times of Q's capital equal to 9 times of R's capital. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா என்ன பண்ணணும், ஈக்குவல்னு கொடுத்தாங்கன்னா நீங்களாக ஈக்குவலாக ஒரு நம்பரை எடுத்துக்கணும். அப்போ ஈக்குவலாக என்ன எடுக்கணும், ஸோ இதோட எல்சிஎம் எடுத்துக்கணும். அப்போ 6P, ஒரே ஒரு நிமிடம், 6 times of P is equal to 8 times of Q is equal to 9 times of R which is equal to இது மூணுத்தோட எல்சிஎம் எடுத்துக்கணும் மக்களே. ஸோ எல்சிஎம் ஃபார் திஸ் இஸ் 72. அப்போ பியோட வேல்யூ என்ன வரும், 72 / 6 போட்டிங்க அப்படின்னா 12. அதே மாதிரி கியூவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா டிவைட் பண்ணிங்கன்னா 9 வந்துடும். ஸோ ஆரோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 8 வந்துடும். ஸோ இதற்கான ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12:9:8 PQR. என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் Q இஃப் டோட்டல் ப்ராஃபிட் 4350. ஸோ அப்போ கியூவோட பார்ட்ஸ் எவ்வளோ, 9 / டோட்டல் பார்ட்ஸ் எவ்வளோ 29 ஆஃப் டோட்டல் ஆஃப் 450. டு சால்வ் திஸ் அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். கொஸ்டின்ஸ் நாட் விசிபிளா, ஓ மை காட். ஒரு நிமிடம், மக்களே சாரி என்ன பிரச்சனை என்று தெரியவில்லை. அதை மட்டும் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்த்துக்கிறேன். மக்களே இப்போ வந்துருச்சுன்னு நினைக்கிறேன். அப்போ நான் காட்டினேன் எதுவுமே வரலையா சிவாஜி, ஷட். ஸோ ஓகே மக்களே, இப்போ ஸ்க்ரீன் ஆடிபிளாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இதுதான்.
ஸோ 6 times of P is equal to 8 times of Q equal to 9 times of R is equal to 72. ஓகேவா, இந்த மாதிரி சம் வந்தால் ஈக்குவல்னு எடுத்துக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சம்மை ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். எஸ் விசிபிள் ஐ நோ. ஸோ இந்த சம் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணுங்கள், ஆன்சரை போடுங்க. ஸோ ஃபைனல் ஸ்டெப் வரைக்கும் நானே போட்டேன். ஸோ ரிமைனிங் இருக்குது அந்த ஒரு ஸ்டெப்பை மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு விடுங்க. ஸோ 9/29 ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4350. ஸோ இதை அடிச்சு விட்டிங்கன்னா திஸ் இஸ் 150 டைம்ஸ். இப்போ வாட் இஸ் 15 into 9? 1350 is the answer for this question. Answer for this question 1350. முதற்கோணல் முற்றிலும் கோணல்ங்கிற மாதிரி முதல் கொஸ்டின்லேயே அடிச்சிட்டாங்க. திடீர்னு என்னாச்சுன்னு தெரில மக்களே. நான் தான் சொன்னேன்ல, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அடி மேலே அடியாக விழுந்துக்கிட்டே இருக்குது. எப்படினே தெரில, என்ன நடந்தாலும் இடியே விழுந்தாலும் இந்த செஷன் நம்ம கண்டினியூ பண்ணுறோம். ஓகே டன். இந்த கொஸ்டின் புரிஞ்சா? இந்த மாதிரி ஒரு சம் கொடுத்தாங்கன்னா டேரெக்டாக அதுக்கு ஈக்குவலாக ஒரு நம்பர் எடுங்க. ஸோ சால்வ் பண்ணுங்கள், ஆன்சரை முடிச்சுட்டு போயிட்டே இருங்க. ஓகே, ஸோ உங்களுக்கான இரண்டாவது கேள்வி. ஸோ இது என்ன ப்ராப்பர்ட்டி? ஸோ சர்க்கிள் கார்டு ப்ராப்பர்ட்டி. ஓகேவா, கார்டு ப்ராப்பர்ட்டி என்ன உங்களுக்கு வரும் இதில்? ஸோ சென்டர் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பிஆர். ஸோ அப்போ பிஏ இன்ட்டு பிபி இஸ் ஈக்குவல் டு பிசி இன்ட்டு பிடி. என்ன கேட்குறாங்க? பிசி கேட்குறாங்க. மற்ற வேல்யூஸ்லாம் கொடுத்துருக்காங்களா? எஸ், பிஏ கொடுத்துறாங்க, பிபி கொடுத்துறாங்க, பிடி கொடுத்துறாங்க. ஸோ ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணுங்கள், ஆன்சரை கண்டுபிடிங்கள். 8 into பிசி. இப்போ பிசி இஸ் ஈக்குவல் டு 36 into 9/8 இஸ் ஈக்குவல் டு 4ஆல் அடிக்கலாமா? திஸ் இஸ் 29. அப்போ 81ல் பாதி. ஸோ அப்போ ஆன்சர் எவ்வளோ? 40.5. ஸோ ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா டக்குன்னு உங்களோட ஆன்சரை போட்டு விடுங்க. ஆன்சர் என்ன வந்தது? ஆப்ஷன் ஏ 40.5 தான் பார்த்தீங்கன்னா இந்த கேள்விக்கான சரியான விடை. ரொம்ப ஈஸியான ஒரு கேள்வி தான். ஸோ நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் அந்த வேல்யூஸ் வச்சு சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கணும் மக்களே. ஓகே டன். ஸோ தேவயானி வேறு லெவல், ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா என்னோட டஃப் ஃபைட் பண்ணுங்கள். ஓகே, இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள். அஞ்சனா பாட் ஏ கூலர் அட்டு. ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். அஞ்சனா பாட் ஏ கூலர் அட் சம் ப்ரைஸ். அப்போ ஒரு கூலரை பை பண்ணிட்டாங்க. ஷி மார்க்ட் இட் அட் சம் %. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா எனக்கு எக்ஸ்ன்னு வச்சுக்கோங்க. above the cost price. After allowing discounts of 70% each on the market price, she sold at a profit of எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 22.5. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள் மக்களே. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக போகுது. ஸோ இப்போ நம்ம அசியூம் பண்ணி போட்டோம் அப்படின்னாலும் கண்டிப்பாக என்ன தான் ஆக போகுது? கொஸ்டின் பார்த்தீங்கன்னா பெருசாக தான் மாறப்போகுது. ஸோ அப்போ எனக்கு என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் % இஸ் தேர் மக்களே. ஸோ அப்போ ப்ராஃபிட் % இருக்குது அப்படின்னா டேரெக்டாக சிபி இஸ் டு எஸ்பி ரேஷியோ எனக்கு தெரியுதுன்னு அர்த்தம். அப்போ சிபியை 100ன்னு எடுத்தால் ப்ராஃபிட் எவ்வளோ? 22.5. அப்போ இதை போட்டிங்கன்னா 122.5 வந்துடுமா டேரெக்டாக? அவ்வளோதான். ஸோ இதை வச்சு நீங்கள் மூவ் பண்ணிங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அப்போ ஃபஸ்ட்டு சிபிலேருந்து என்ன பண்ணுங்கன்னா மார்க் பண்ணிங்கன்னா எம்பி வந்துடுமா? அதுலேருந்து டிஸ்கவுண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா எஸ்பி வந்துடும். அப்போ சிபி இஸ் 100 into. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு வேல்யூ வரப்போகுது, அது எனக்கு தெரியல. அப்போ மார்க் பண்ணதை பார்த்தீங்கன்னா நான் ஒயின்னு எடுத்துக்கிறேன். இன்ட்டு மார்க் பண்ணியாச்சு. இப்போ என்ன டிஸ்கவுண்ட்ஸு? 2 successive discounts of 30%. அப்போ ஒரு டிஸ்கவுண்ட் கொடுத்தேன்னா ரிமைனிங் 7/10. அடுத்த டிஸ்கவுண்ட் கொடுத்தேன் அப்படின்னா ரிமைனிங் 7/10. இதோட வேல்யூ தான் எனக்கு எவ்வளோ வருது? 122.5 வருது. ஸோ அப்போ ஜஸ்ட்டு ஒய்யோட வேல்யூ கண்டுபிடிங்க, சம்ம முடிங்க, அவ்வளோதான். மார்க்கிங் % இது. இப்போ ஒய்யோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 100ஓட அதிகமாக வரும் மக்களே. 105, 110, 130. ஸோ இந்த மாதிரி என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 100 விட அதிகமாக வரும். ஸோ அப்போ அது பார்த்திங்கன்னா எவ்வளோ % அதிகமாக இருக்குன்னு நம்ம தான் என்ன பண்ணிக்கணும்? கண்டுபிடிச்சிக்கணும். இந்த 100க்கு இந்த 100 காலி. அப்போ y is equal to 1225 into 10 divided by 7 into 7. இது என்னன்னு தெரியுதா? 35 ஸ்கொயர் தானே. ஸோ அப்போ இதை அடிச்சிங்கன்னா உங்களுக்கு 5 into 5 தான் பார்த்தீங்கன்னா வரும். ஏன்னா திஸ் இஸ் 35 ஸ்கொயர். ஸோ ஒரு வாட்டி அடிச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு 35 இருக்கும். ஸோ இன்னொரு வாட்டி அடிச்சிங்கன்னா இன்னொரு 5 பார்த்தீங்கன்னா இருக்கும். which is equal to 250. அப்போ நல்லா யோசிச்சு பாருங்கள். உங்களோட காஸ்ட் ப்ரைஸஸ் எவ்வளோனா 100ன்னு எடுத்தோம். ஸோ மார்க்குடு ப்ரைஸ் எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 250 இருக்குது. அப்போ எவ்வளோ அதிகப்படுத்தியிருக்கோம்? 150 அதிகப்படுத்தியிருக்குமா? ஸோ அப்போ 150% ஹாஸ் பீன் இன்க்ரீஸ்ட். ஸோ தேவயானி வேறு லெவல், ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ மற்றவங்க எல்லாம் ஆன்சர் போடுங்க. ஓகே டன். ஸோ சூப்பர் தேவயானி அண்டு ஹரிஹரன். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ நம்ம இதே கொஸ்டினை நிறைய மெத்தட்ஸில் அப்ரோச் பண்ணலாம். பட் திஸ் ஒன் இஸ் த ஈஸி.
ஈஸியஸ்ட் வே. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின். ஸோ 7 root x plus y root 3 is equal to root of 32 plus root of 18 plus root of 27 plus பார்த்தீங்கன்னா root of 12. அப்போ 7 வர மாதிரி நம்ம என்ன பண்ணால் இதை வந்து சின்ன நம்பராக ரூட்டை என்ன பண்ணணும் அப்படின்னா வெளியே எடுக்கணும். அப்போ 3 எதுக்குள்ளெல்லாம் இருக்குன்னு பாருங்கள். இஃப் இட் இஸ் 9ஓட மல்டிபிள் அப்படின்னா அதில் 3 இருக்குன்னு அர்த்தம். அப்போ இதில் என்ன இருக்குது, திஸ் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் 3, திஸ் இஸ் எ மல்டிபிள் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3. அப்போ இது ரெண்டுத்தில் இருந்தும் நீங்கள் ரூட் ஆஃப் 9 into 2 ப்ளஸ் திஸ் ஒன் இஸ் ரூட் ஆஃப் 9 into 3. ஸோ இது பார்த்தீங்கன்னா 4ஓட மல்டிபிளாக 4 into 3. ஸோ திஸ் ஒன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16 into 2. ஸோ அப்போ அப்படியே டேரெக்டாக ரூட் எடுத்திங்கன்னா 4 root 2 ப்ளஸ் 3 root 2. ஸோ இதை வெளியே எடுத்திங்கன்னா 3 root 3 ப்ளஸ் 2 root 3. If you find it அப்படின்னா 7 root 2 ப்ளஸ் 5 root 3. இதுதான் கொஸ்டினில் என்ன கொடுத்துருக்காங்க, 7 root x ப்ளஸ் y root 3. அப்போ x என்னோட வேல்யூ என்னது, ஸோ ஃப்ரம் கம்பேரிங் ஈக்குவேஷன்ஸ் எக்ஸோட வேல்யூ இஸ் 2, ஒய்யோட வேல்யூ இஸ் 5. ஸோ ஜஸ்ட்டு எக்ஸ் அண்ட் ஒய்யை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ மற்றவங்க யாராவது ஆன்சர் போட்டிருக்கீங்க அப்படின்னா அதை மட்டும் போட்டு விடுங்க. ஸோ இதில் ஜஸ்ட்டு சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதுதான். அப்போ 2 power 5 minus 5 power 2. 2 power 5 எவ்வளோ, 32. 5 square is 25. So the answer for this question is, so the difference is 7. So Manoj வேறு லெவல். ஸோ எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ ஃபயராக இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா இதே மாதிரி பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, அடுத்த கேள்வி போயிடலாமா? ஆப்டிடியூட் பொறுத்த வரைக்கும் ஒன்று தான். ஸோ நம்ம என்ன கொடுத்துருக்கான், ஸோ என்ன பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு ட்ரிக்கியான கேள்வி மக்களே. இதை நம்ம தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணணும். விச் ஆஃப் த ரெகுலர் பாலிகான் ஹாஸ் த ரேஷியோ ஆஃப் நம்பர் ஆஃப் டயக்னல்ஸ் டு இட்ஸ் நம்பர் ஆஃப் சைட்ஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. அப்போ நமக்கு சைடு கொஷின்லேயே பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. ஹெக்ஸகன்னா எத்தனை, 6. ஸோ ஹெப்டகன் பார்த்தீங்கன்னா 7. ஆக்டகன் பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ வரும், ஆக்டகன் பார்த்தீங்கன்னா 8. ஸோ நானகன் பார்த்தீங்க அப்படின்னா 9. ஸோ அப்போ வேல்யூ ஆஃப் திஸ் இஸ் 6, 7, 8 and 9. சிவசங்கரன் சூப்பர். ஸோ போன கொஸ்டினுக்கான ஆன்சர் போட்டிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா போன கொஸ்டினுக்கு ஆப்ஷன் ஏ தான் வந்தது, 7. இப்போ இங்கே பாருங்கள், ஸோ எதுக்கான ரேஷியோவாக இது, ஸோ டயக்னல் இஸ் டு சைடுக்கான ரேஷியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3:1. அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டயக்னலாக கண்டுபிடிக்கணும். ஸோ ஹரிஹரன் வேறு லெவல். ஸோ 9 சைடா. ஓகே, ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, ஸோ டயக்னலுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது மக்களே. என்னென்னா n into n minus 3 divided by 2. ஸோ திஸ் இஸ் த நம்பர் ஆஃப் டயக்னலுக்கான ஃபார்முலா. ஸோ நம்ம ப்ராபபிலிட்டி கிளாஸ் வரும்போது நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபார்முலாவுக்கு ஒரு சின்ன டெரிவேஷன் இருக்குது. ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். n into n minus 3 divided by 2. ஸோ இதை போடுங்க, அப்படியே எல்லாத்துக்கும் போட்டிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ அப்போ 6 into, ஸோ 3 மைனஸ் பண்ணி 2 ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன வருது, 9. ஸோ அப்போ ரேஷியோ என்னன்னு பாருங்கள், டயக்னல் இஸ் டு சைடு. அப்போ ரேஷியோ பார்த்தீங்கன்னா 9:6. அப்போ அதே மாதிரி இங்கே 7 into 4 divided by 2. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா 14. அப்போ 14:7. ஸோ த ரேஷியோ இஸ் 2:1. இதுலேயும் வரல. அடுத்து பாருங்கள் 8 into 3 மைனஸ் பண்ணிங்கன்னா 5 divided by 2 which is equal to 20. ஸோ அப்போ இதுக்கான ரேஷியோ எடுத்திங்க அப்படின்னா 20:8. ஸோ இதுவும் என்ன பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா வரல. ஸோ அப்போ லாஸ்ட் ஆப்ஷன் பாருங்கள், 9 into 6 divided by 2. யூ சால்வ் திஸ் அப்படின்னா 18. ஓகேவா? ஸோ அப்போ ரேஷியோ என்ன வருது, n into n minus 3 by 2 தானே. n into n minus 3 divided by 2 தான். ஸோ அப்போ n into n minus 3 divided by 2. சாரி மக்களே. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டிவிஷன் மிஸ்டேக் பண்ணிட்டேன்னா. ஸோ அப்போ 9 into 6 divided by 2. யூ சால்வ் திஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே 27 கிடைக்கும். ஸோ அப்போ த ரேஷியோஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 27:9. யூ சால்வ் திஸ் அப்படின்னா 3:1. ஸோ தட்ஸ் இட். ஓகேவா, 3:1. ஸோ 9 சைடுக்கான ஆன்சர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது. ஓகேவா, 9 சைடுக்கான ஆன்சர் தான் என்ன அப்படின்னா இது. ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்கன்னா ஃபைனல் ஆன்சர்.
ஸோ ஜஸ்ட் அந்த என்னோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணி எல்லாத்துக்குமே டயகனல் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. ஸோ சப்ஸ்டியூட் n ஈக்குவல் டு 6, 7, 8 and 9. ஸோ எதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரேஷியோ வருதுன்னு பாருங்கள். ஸோ தட்ஸ் இட். ஸோ வேறு லெவல் தேவயானி சூப்பர். ஸோ ஹரியரன் வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின் போயிடலாமா? ஸோ ஜஸ்ட் ஒரு கேல்குலேஷன் தான். ஸோ அந்த ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா நீங்களே என்ன பண்ணிடலாம் அப்படின்னா இந்த சம்மை பார்த்தீங்கன்னா போட்டுடலாம். இந்த கொஸ்டின் பாருங்கள். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு கொஸ்டின். த டிஸ்டன்ஸ் பிட்வீன் 2 poles இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48 மீட்டர் அண்ட் த சம் ஆஃப் த லென்த் ஆஃப் த போல்ஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மீட்டர். ஸோ அப்போ இது ஒரு போல். ஸோ அப்போ இதே மாதிரி இன்னொரு போல் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுக்கு இடையில் எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ த டிஸ்டன்ஸ் பிட்வீன் தம் இஸ் 48 மீட்டர்ஸ். சம் ஆஃப் த போல்ஸ் எவ்வளோ? இது ஏ அப்படின்னா இது பி. அப்போ 2 போல் இருக்குது. ஸோ அதோட சம்மோட வேல்யூ எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 90 மீட்டர்ஸ். இஃப் த ஆங்கிள் சப்டெண்டட் பை டாப் ஆஃப் எ போல் டு த ஃபுட் ஆஃப் அனதர் போல் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. அப்போ ஏதோ ஒரு டாப்பை பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ ஏதோ ஒரு டாப்பை பார்த்தீங்கன்னா எடுத்துக்கலாம். ஒன்று பியோட டாப் எடுத்துக்கலாம், ஆர்எல்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ எடுத்துக்கலாம். எய்தர் ஏ ஆர் பி ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ திஸ் ஒன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. இப்போ 45 டிகிரியில் ரேஷியோ எவ்வளோ? 1:1. ஸோ அப்போ பியோட வேல்யூ என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48ன்னு வந்துடுமா? ஸோ ஹரியரன் வேறு லெவல். ஸோ பியோட வேல்யூ பார்த்தீங்க அப்படின்னா 48ன்னு வந்துடும். அப்போ எனக்கு என்ன கேட்குறாங்க? ஃபைண்ட் த லென்த் ஆஃப் ஸ்மாலர் போல். அப்போ இதில் எது பார்த்தீங்கன்னா எனக்கு ஸ்மாலர் போல்னு தெரியலையா? அப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதை வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணுறேன். அப்போ ஏ ப்ளஸ் பியோட வேல்யூ 48ன்னு கிடச்சிச்சு, விச் இஸ் ஈக்குவல் டு 90 மீட்டர். ஸோ அப்போ ஏவோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு 42. ஸோ இதன் சைடு எடுத்துகிட்டு போயிட்டிங்கன்னா 42. அப்போ ஒரு போல் பார்த்தீங்க அப்படின்னா 42 இருக்குது. ஸோ இன்னொரு போல் பார்த்தீங்க அப்படின்னா 48 இருக்குது. ஓகேவா? அப்போ எது பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் போல்? இப்போ ஸ்மாலர் போல் பார்த்தீங்கன்னா 42. ஓகேவா? ஸோ ஹரியரன் சூப்பர். ஸோ மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஸ்மாலர் போல் எவ்வளோ? 42. இந்த மாதிரி கொஸ்டினில் தான் மக்களே நம்ம பாருங்கள் எடுத்தோடனே நம்ம எவ்வளோ க்யூரியஸாக இருப்போம் அப்படின்னா இந்த 48 போகிறதுக்கு பயங்கர க்யூரியஸாக இருப்போம். ஏன்னா நம்ம ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்சாலே ஓகே இதை தான் கேட்டிருப்பாங்க அப்படின்னு நம்ம என்ன பண்ணிடுவோம் போட்டுருவோம். ஆனால் பாருங்கள் அவங்க 42 தான் ஆன்சராக கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ அதனால் இந்த மாதிரி மிஸ்டேக்ஸ்லாம் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவாய்ட் பண்ணணும். ஏன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் போல் கேட்க வாய்ப்பு இருக்குது, லார்ஜர் போல் கேட்க வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஹாஃப் அப்படின்னு ஒரு வார்த்தையை கொடுத்துட்டு ஃபைண்ட் த லென்த் ஆஃப் த ஹாஃப் ஆஃப் த ஸ்மாலர் போல் அப்படின்னு கொடுத்துட்டு இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஷன் 21 மீட்டரும் கொடுக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி டேர்ம்ஸ் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள். ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி சம்மில் தான் நம்ம பார்த்திங்கன்னா நிறைய கேல்குலேட் பண்ணுற மாதிரி இருக்குது, நிறைய வேரியபிள்ஸ் வர மாதிரி இருக்கும். நம்ம இந்த மாதிரி கொஸ்டினில் தான் நம்ம டக்குன்னு போடணும் அப்படின்னு நினைப்போம். அப்போ இங்கே பார்த்திங்கன்னா எரர் வர்றதுக்கான வாய்ப்புகள் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. விச் ஆர் த ஃபாலோயிங் பாயிண்ட்ஸ் லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். அப்போ எது பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குதுன்னு சொல்லுங்கள். எந்த லைன் பார்த்திங்கன்னா ஒய் ஆக்சிஸ் மேலேயே இருக்குது? ஏவா, பியா, சியா, டியா? ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குது. அப்போ ஒய் ஆக்சிஸ் மேலே இருக்குன்னா எது 0? இஃப் இட் இஸ் இன் ஒய் ஆக்சிஸ் அப்படின்னா இதோட ஆப்போசிட் எக்ஸ் ஆக்சிஸ் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. இஃப் இட் இஸ் இன் எக்ஸ் ஆக்சிஸ் அப்படின்னா வேல்யூ ஆஃப் ஒய் ஆக்சிஸ் வில் பி என்ன அப்படின்னா 0. அவ்வளோதான் மக்களே. ஸோ அப்போ எக்ஸில் எது 0 இருக்குதுன்னு பாருங்கள். இது இல்லை, இதுவும் இல்லை, இதுவும் இல்லை. ஆப்ஷன் பி லைஸ் ஆன் த ஒய் ஆக்சிஸ். ஸோ ஹரியரன் மனுஸ்ரீ வேறு லெவல். ஸோ எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ 2 பேருமே பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வந்து பார்த்தீங்கன்னா சம் போகிறீங்க. ஸோ இது என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே மெயின்டைன் பண்ணுங்கள். ஸோ எனி அதர் ஆன்சர்ஸ்? ஸோ தேவயானி சூப்பர். ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி 0,8. ஸோ இந்த மாதிரி சிம்பிளான கொஸ்டின்ஸும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேட்பாங்க. ஸோ இந்த கொஸ்டின் பாருங்கள், 5x + 1/2x இஸ் ஈக்குவல் டு 1 + அப்போ இதை எத்தனை வந்துட்டிங்கன்னா 9 வந்துருமா? இப்போ இங்கே பாருங்கள் உங்களுக்கு என்ன கேட்குறாங்கன்னா 5 ஸ்கொயர் என்னன்னு கேட்குறாங்க. 5 ஸ்கொயர்னா எவ்வளோ? 25x ஸ்கொயரா? அப்போ இதை ஸ்கொயர் பண்ணுற டேர்ம் தான் நமக்கு என்ன அப்படிங்கிறத கேட்குறாங்க. அப்போ ஜஸ்ட் இதை ஸ்கொயர் பண்ணால் போதுமா? அப்போ 5x + 1/2x இஸ் ஈக்குவல் டு 9. அப்போ இதை ஜஸ்ட் a + b ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலாவில் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஸோ a² + b² + 2 × a × b. ஸோ எக்ஸ் பார்த்தீங்கன்னா எப்போவுமே கேன்சல் ஆயிரும், which is equal to 81. ஸோ அப்போ இந்த 5 அந்த சைடு கொண்டு போனீங்க அப்படின்னா 81 - 5 which is equal to 76. இதான் பார்த்தீங்கன்னா உங்கள் கேள்விக்கான விடை. ஓகேவா? 76 is the answer for this question.
ஆர்எல்ஸ் நீங்கள் டேரெக்டாக என்ன பண்ணிக்கலாம், ஸோ இந்த இடத்துல என்ன ஃபார்முலாப்பா வரும், a² - 2ங்கிறது ஃபார்முலா வருமா. எப்போல்லாம் நமக்கு இந்த டேர்ம்ஸ் கேன்சல் ஆகலையோ ஸோ அதோட கோஎஃபிஷியண்ட்டை பார்த்தீங்கன்னா இந்த 2க்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போடணும் மக்களே. ஸோ அப்போ 81 - 2 × 5 × 1/2. ஸோ அந்த கோஎஃபிஷியண்ட் அப்படியே போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் 76 வந்துடும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்கொயர் பண்ணிகிட்டு இருக்கணும்னு எந்த ஒரு அவசியமே இல்லை. ஸோ நீங்கள் டேரெக்டாகவே என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேவா, புரிஞ்சுதா. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 81 - 5 which is equal to 76. இது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டேர்ம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கேன்சல் அவுட் ஆகாது. இதே இந்த கொஸ்டினில் 2x + 1/2x கேட்டிருந்தாங்கன்னா டக்குன்னு இது கேன்சல் அவுட் ஆகிடுச்சுன்னா a² - 2ஓட நிப்பாட்டிக்கலாம். whenever the coefficient are not cancelling அப்படின்னா அதோட கோஎஃபிஷியன்ஸை பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா போடணும். ஓகேவா, டன். ஸோ தேவயானி சூப்பர், மனோஸ்ரீ அண்ட் ஹரியரன் வேறு லெவல். ஸோ மற்றவங்களும் ஆன்சர் போட ட்ரை பண்ணுங்கள். ஸோ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருங்க. ஓகேவா, ஸோ போட்ட அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா இருக்கணும். ஸோ இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின் மக்களே. A solid sphere is made by melting 64 solid hemispheres of radius எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20 cm. Which of the following statement is are true? ஸோ அப்போ அவங்க மேக் பண்ணுறது என்னது, ஹெமிஸ்பியரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க வந்து எப்படி மேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெமிஸ்பியரால் தான் மேட் பண்ணுறாங்க. அப்போ என்ன ஃபார்முலா, ஹெமிஸ்பியரோட வால்யூம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஈக்குவல் பண்ணும். அப்போ 64 × பை மெல்ட்டிங் 64 சாலிட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ரேடியஸ் 20 சென்டிமீட்டர் தான் உருக்குறாங்க. ஸோ அப்போ இது மாதிரி நம்ம 64 எடுத்திருக்காங்க. ஸோ அப்போ வால்யூம் ஆஃப் ஹெமிஸ்பியர் இஸ் எவ்வளோ, 2/3 கரெக்டாக, பை r3. ஸோ அப்போ ரேடியஸ் பார்த்தீங்க அப்படின்னா 20 which is equal to அதே 2/3 பை × r3. ஸோ இதான் பார்த்தீங்கன்னா நமக்கு தெரியல. இந்த 2/3 இந்த 2/3 என்ன ஆயிடுச்சு, கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் என்ன இருக்குது இங்கே பாருங்கள் மக்களே, இது r3 which is equal to இது ஒரு க்யூப் நம்பர் தானே. அப்போ அப்படியே என்ன பண்ணிக்கலாம், 4³ × 20³ எழுதிக்கலாம். ஸோ அப்போ ரேடியஸ் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா இதுக்கு 4 இதுக்கு 20 which is equal to 80 சென்டிமீட்டரா மீட்டரா, ஸோ 80 சென்டிமீட்டர். யாரும் ஆன்சர் போட்டிருக்கீங்க. ஸோ ஹரியரன் சூப்பர், போத் A and B ஆர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட். அப்போ ரேடியஸ் ஈக்குவல் டு 4 × 20 = 80 சென்டிமீட்டரா. கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா டயாமீட்டர் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 160. அப்போ ரேடியஸ் 80 அப்படின்னா ஆப்வியஸில் டயாமீட்டர் எவ்வளோ, 160. ஸோ திஸ் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்சல்யூட்லி கரெக்ட். பி பாருங்கள், 50% மோர் தேன் த ரேடியஸ் ஆஃப் த நியூ ஹெமிஸ்பியர் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 120. அப்போ என்னது 50% அதிகப்படுத்த சொல்கிறான் நியூவில். அப்போ நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 80 சென்டிமீட்டர். இதில் 50% எவ்வளோ, 40 சென்டிமீட்டரா. அப்போ இது நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கெட்ட என்னது 120 சென்டிமீட்டர். ஸோ திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட், திஸ் ஒன் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஸோ போத் A and B ஃபார் திஸ் ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரெக்ட் தான். ஸோ மற்ற யாருக்குமே ஆன்சர் வரலையா, போத் A and B பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டு. மெல்ட்டிங் கான்செப்ட் வந்தாலே ஜஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதை ஈக்குவல் பண்ணுங்கள் மக்களே. ஓகேவா, மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ தேவயானி சூப்பர். மெல்ட்டிங் கான்செப்ட் வந்தால் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈக்குவல் பண்ணணும். என்ன கண்டிஷன் கொடுத்துருப்போம் மற்றது எல்லாத்தையுமே கேன்சல் அவுட் பண்ணிட்டு அந்த வேல்யூவை மட்டும் என்ன பண்ணுங்கள் கண்டுபிடிங்க. ஓகே, ஈஸியான கொஸ்டின் ரைட். ஸோ மூவிங் ஆன் டு 10வது கொஸ்டின். ஃபைண்ட் த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த மீன் ப்ரொப்போர்ஷன் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 180 and 320. அப்போ இது ரெண்டுத்துக்கும் மீன் ப்ரொப்போர்ஷன் என்னது, ஃபார்முலா √A × B. இப்போல்லாம் வந்ததுன்னா நீங்கள் என்ன பண்ண தேவையில்ல அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. ஸோ ஜஸ்ட் இதில் 2 zeros இருக்கா, அப்போ ஒரு 0 பார்த்தீங்கன்னா வெளியே வந்துடுங்க. இப்போ இங்கே என்ன இருக்குது 18 இங்கே 32. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணிங்க அப்படின்னா டைம் ஆகுமா. அப்போ நீங்கள் ரூட் எடுக்கணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவை, ஸோ ஒரு ஸ்கொயர் நம்பர்ஸ் தேவை. அப்போ இதில் ஏதாவது ஸ்கொயர் நம்பர் இருக்கானா 9 × 2 அப்படின்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. இதில் ஏதாவது ஸ்கொயர் நம்பர் இருக்கானா 16 × 2 அப்படின்னு ஒரு ஸ்கொயர் நம்பர் இருக்குது. அப்போ ஆன்சர் என்ன, 10 × √9 × 2 × 16 × 2. ஸோ ஆல்ரெடி 10 எடுத்தாச்சு. ஸோ 9 எடுத்தீங்க அப்படின்னா 3, 2 2க்கு இருந்தது அப்படின்னா ஒரு 2 எடுத்துருங்க. ஸோ 16க்கு ரூட் எடுத்திங்கன்னா 4. அப்போ பை மல்டிப்ளைங் திஸ் யூ வில் கெட் another 6 × 4 24. ஸோ 240. ஸோ இதோட சம் ஆஃப் த டிஜிட்ஸ் தான் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ அப்போ 2 + 4 + 0 which is equal to எவ்வளோ வருது 6. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னா 6. ஸோ ஹரியரன் பிகே வேறு லெவல். மற்றவங்க யாராவது போட்டிருக்கீங்களா? ஸோ ஹரியரன் சூப்பர், பிகே தேவயானி சூப்பர், மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன 6. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்த ஒரு சம் தான். ஸோ ஏவோட வேல்யூ பார்த்தீங்கன்னா 4 × t - 3, பியோட வேல்யூ பார்த்தீங்கன்னா t/2 + 5. ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப்
t if a equal to 6b அப்போ நமக்கு ரெண்டு வேரியபிள்ஸ் இருக்குது, அப்போ ஒரே வேரியபிளாக மாற்றணும். அப்போ என்ன பண்ணுவீங்க, அப்படியே ஜஸ்ட்டு வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணுங்கள். a equal to 6b, ஏவோட வேல்யூ என்ன கொடுத்துருக்காங்க 4 into t minus 3 which is equal to 6 into bயோட வேல்யூ எவ்வளோ t by 2 plus 5. அப்போ இந்த லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணிக்கோங்க, 3 into 4 which is equal to 6 into t plus cross multiply பண்ணிக்கோங்க 10 divided by 2. If you multiple this அப்படின்னா this is 3. இப்போ 4t minus 12 is equal to 3t plus 30. ஸோ அப்போ இதை இந்த சைடு எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா t which is equal to இதை இந்த சைடு எடுத்துகிட்டு போனீங்கன்னா 42. Directly the answer is என்ன அப்படின்னா 42. ஸோ சூப்பர் தேவயானி வேறு லெவல். ஸோ அரியரன் சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ 42. ஓகேவா, டன். ஸோ ஈஸியான கொஸ்டின் தான். ஸோ அவங்க என்ன கண்டிஷன் கொடுத்துருக்காங்களோ அதை அப்படியே அப்ளை பண்ணுங்கள், அது ரெண்டுத்துக்கும் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா போடுங்க. ஓகே, ஸோ மனோஸ்ரீ சூப்பர். ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரிக்கியான ஒரு கொஸ்டின் மக்களே. எனக்கு தெரிஞ்சு இந்த 30 கொஸ்டின்லேயே கொஞ்சம் கேல்குலேட்டிவாக வந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம் தான். த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் earned on 8500 at some rate of interest in 6 years. அப்போ என்ன பண்ணுவாங்க, 6 இயர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் போடுவாங்க. அந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ரிசீவ்டு ஆன் த சேம் சம் ஃபார் 5 years when the interest rate is decreased by பார்த்தீங்கன்னா 3%. அப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட்டையும் இங்கே கம்மி பண்ணிட்டாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கே நம்பர் ஆஃப் இயர்ஸும் எவ்வளோ தான் 5. அப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 2 பார்த்தீங்கன்னா கிடைக்குது. எஸ் 28470.5. ஸோ அப்போ வாட் இஸ் த ஆக்சுவல் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் தான் பார்த்தீங்கன்னா கொஸ்டினில் கேட்குறாங்க. ஒன்றுமே இல்லை மக்களே, அப்படியே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஃபார்முலா என்னது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்க்கு பிரின்சிபல் இன்ட்டு n இன்ட்டு ஆர் பை 100. அப்படியே அது ரெண்டுத்துக்கான டிஃப்ரென்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ பிரின்சிபல் இன்ட்டு n இன்ட்டு ஆர் டிவைடட் பை 100. ஸோ இதோட வேல்யூ தான் எவ்வளோ 2847.5. இப்போ அப்படியே டேரெக்டாக பிரின்சிபல் அப்ளை பண்ணோடனே அந்த 2 0 போயிடுமா. அப்போ டேரெக்டாக 85 இன்ட்டு ஃபஸ்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 6 இயர்ஸ். அப்போ 6 இன்ட்டு என்ன கேட்குறாங்க, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு கொஸ்டினில் கேட்குறாங்க, அதை நான் ஆறுனே வச்சுக்கிறேன். மைனஸ் இங்கே அதே பார்த்தீங்கன்னா 85 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ 5 இன்ட்டு அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஆனால் இல்லை, த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் டிக்ரீஸ்டு பை 3. அப்போ 3 என்ன ஆயிரும், கம்மியாயிருமா. அப்போ ஆர் மைனஸ் 3 which is equal to 2847.5. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் கிடைத்துவிடும். ஓகேவா, புரிஞ்சுதா எப்படி போடணுன்னு. ஸோ ஜஸ்ட் பை சால்விங் திஸ் யூ வில் கெட் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ சிம்பிளாக ஏதாவது சால்வ் பண்ண வழி இருக்கா அப்படின்னு பாருங்கள். ஸோ இல்லை அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ காம்ப்ளிகேட்டடான மெத்தடே எடுத்துக்கலாம். ஸோ 85 காமனாக வெளியே எடுத்துருங்க. ஸோ 6r மைனஸ் இதை உள்ளே மல்டிப்ளை பண்ணுங்கள் 5r. ஸோ ப்ளஸ் 15 is equal to 2847.5. ஓகேவா, டன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 5 ஆல் அடிங்க. ஸோ 17 இதை 5 ஆல் அடிச்சிங்க அப்படின்னா 5 5s are 25, 34ல் 6 டைம்ஸ், 47ல் 9 டைம்ஸ், ஸோ 27ல் 5 டைம்ஸாக. இப்போ திரும்ப 17ஆல் அடிச்சிங்கன்னா ஸோ திஸ் இஸ் 3 டைம்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 59ல் அகைன் 3 டைம்ஸ், 85ல் அகைன் பார்த்தீங்கன்னா 5 டைம்ஸ். அப்போ 33.5. இதை சால்வ் பண்ணுங்கள். ஸோ ஆர் ப்ளஸ் 15 is equal to 33.5. ஸோ அப்போ ஆரோட வேல்யூ என்னப்பா வரும், ஸோ பார்த்தீங்கன்னா 18.5 அப்படிங்கிறதே ஆன்சராக வரும். ஓகேவா, மனோஸ்ரீ சூப்பர். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ 18.5. புரிஞ்சா எப்படின்னு. ஸோ ஜஸ்ட் அப்படியே பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் எடுத்து போடுறீங்க, கொடுத்துருக்க கண்டிஷனுக்கு அப்படியே அப்ளை பண்ணுறோம். ஸோ குவான்டிடேட்டிவ் ஆப்டிடியூட் இஸ் ஆல் அபவுட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கொஸ்டின் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னா அதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வர்றது. ஸோ மேத்தமெட்டிக்கலாக கொண்டு வந்ததுக்கப்புறம் நீங்கள் வெறும் ஜஸ்ட்டு கேல்குலேஷன் மட்டும் தான் பண்ண போகிறீங்க. ஸோ அது யார் வேணால் பண்ணுவாங்க மக்களே. ஸோ அப்போ நம்மளோட ஃபஸ்ட்டு வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் இருக்கு இல்லையா, ஸோ அதை இந்த மாதிரி என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்பர்ஸாக மாற்றணும். ஸோ அதை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு பயமாக இருக்குது அப்படின்னா, ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கொஞ்சம் கேல்குலேட் பார்த்தீங்கன்னா பண்ண கற்றுக்கணும். கேல்குலேஷன் இஸ் வெரி 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 இம்பார்ட்டண்ட். ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போடுறோம், எவ்வளோ அக்யூரேட்டாக போடுறோமோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஓகேவா, ஸோ ஈஸியான கேல்குலேஷன் ஒன்று இவ்வளோ நேரம் எல்லாருமே போட்டிங்க, ஆனால் இப்போ கொஞ்சம் டைம் எடுக்குது இல்லையா. ஸோ தட்ஸ் த டிஃப்ரென்ஸ். ஸோ அந்த டிஃப்ரென்ஸை தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக்கணும். ஓகேவா, டன். ஸோ தேவயானி அண்ட் மனோஸ்ரீ வேறு லெவல், சூப்பர்.
ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின் பார்த்தீங்கன்னா திடீர்னு கஷ்டமாக இருக்க மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும் அப்படின்னா அதை அப்படியே ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ லேட்டரான்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ் ஆகும். A shopkeeper sold a book at 15% profit for a certain price. அப்போ 15% ப்ராஃபிட்னா எவ்வளோ? 100 ரூபா இருக்க பொருளை 115 ரூபாய்க்கு என்ன பண்ணுவார்? விற்பாரா? இஃப் ஹீ செல்ஸ் இட் அட் டபுள் த ப்ரைஸ் அட் விச் ஹீ சோல்ட் இட். இப்போ ஆல்ரெடி விற்றதுலேருந்து இப்போ என்ன பண்ணுறாரு? இது செல்லிங் ப்ரைஸ் 1, இப்போ என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் 2 ஆகுது. செல்லிங் ப்ரைஸை டபுள் பண்ணுறாரு. அப்போ டபுள் பண்ணால் 230 ரூபா ஆயிருமா? ஃபைண்ட் த ப்ராஃபிட் பர்சன்டேஜ். அப்போ இப்போ எவ்வளோ ப்ராஃபிட்டு? 100 ரூபா பொருள் 230 ரூபாய்க்கு விற்கிறாருன்னா எவ்வளோ ப்ராஃபிட்டு? 130 ரூபா ப்ராஃபிட்டா? அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் இஸ் 130%. ஓகேவா? 130%. ஸோ திஸ் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ மனோஸ்ரீ சூப்பர். ஸோ சிம்பிளான கொஸ்டின் தான் மக்களே. ஸோ அப்படியே இந்த மாதிரி கொஸ்டின் கொடுத்தாங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் ஒன்று கண்டுபிடிச்சிருங்க. கொஸ்டினில் டபுளோ ட்ரிபிளோ 4 டைம்ஸ் ஆகுதுன்னு சொன்னாங்கன்னா ஜஸ்ட் அதை மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ அதுக்கப்புறம் என்ன வந்துடும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஓகேவா? டன். So moving on to next question. So இதான் மக்களே, in how many ways can a football team of 9 players to be chosen from என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 players. ஓகேவா? ஸோ சிம்பிளாக ஒரு கான்செப்ட் சொல்கிறோம் பாருங்கள் மக்களே. பெர்முட்டேஷன் வர்சஸ் காம்பினேஷன். ஓகேவா? பெர்முட்டேஷன் வர்சஸ் காம்பினேஷன். என்ன சார் டிஃப்ரென்ஸு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே இல்லை. 1 2 3 இப்படி இருக்குன்னு வச்சு பாருங்கள் மக்களே. 1 2 3-ஐ பெர்முட்டேஷனில் எழுதுனா எப்படி எழுதணும்னா 1 2 3, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1 3 2, 2 1 3, 2 3 1. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 2 1, ஸோ 3 1 2. ஸோ திஸ் இஸ் கால்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முட்டேஷன். அப்போ பெர்முட்டேஷன்னா என்னென்னா அந்த அரேஞ்ச் பண்ணுறதுக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ இருக்கும். ஓகேவா? அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேல்யூ இருக்கும். இஃப் அரேஞ்ச் பண்ணுறதுக்கு வேல்யூ இருந்துச்சுன்னா தட் இஸ் கால்டு பெர்முட்டேஷன். அப்போ வாட் இஸ் மீன் பை காம்பினேஷன் அப்படின்னா, ஸோ இதான் பார்த்தீங்கன்னா காம்பினேஷன். காம்பினேஷன் எங்கே வரும்? டீமில் வரும். ஓகேவா? என்ன டீமு? இப்போ பார்த்தீங்கன்னா 5 பேர் இருக்க ஒரு குரூப்பை பார்த்தீங்கன்னா நான் வந்து எடுத்துட்டேன். 5% இருக்க குரூப் எடுத்தேன்னா அதில் எத்தனை குரூப் இருக்குதுன்னு கேட்டால் என்ன சொல்லுவீங்க? ஒரு குரூப் தான் இருக்குது. அப்போ ஷீலா, ராமு, ரவி இப்படி இருக்காங்கன்னா இவங்கள நீங்கள் திருப்பி வந்து பேராக ஃபஸ்ட்லேருந்து எழுதுறீங்க. ரவி, ராம், ஷீலா அப்படின்னாலும் அது ஒரே குரூப் தானே. அப்போ நமக்கு இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ திஸ் இஸ் கால்டு காம்பினேஷன். ஸோ அதே மாதிரி இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெர்முட்டேஷன். அப்போ நம்ம அரேஞ்ச் பண்ணுறப்போ நமக்கு என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் இருந்ததுன்னா தட் இஸ் பெர்முட்டேஷன். இல்லை எனக்கு வந்து அரேஞ்ச் பண்ணால் வேல்யூஸ் வராது, ஸோ அதே தான் பார்த்தீங்க அப்படின்னா பெர்முட்டேஷன். ஓகேவா? டன். ஸோ இதுக்கான ஆன்சரே போட்டிங்களா? இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் யாராவது போட்டிருக்கீங்களா? ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 players சூஸன் அவுட் ஆஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 பிளேயர்ஸா. அப்போது டீம் தானே இது. ஸோ டீமில் பார்த்தீங்கன்னா நான் 9 பிளேயர் எடுக்கணும். ஸோ அப்போ எந்த 9 பிளேயர் எடுத்தாலுமே அவங்கள திருப்பிலாம் போட்டோன்னா எனக்கு என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மீனிங் வராது. ஸோ அப்போ த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்னென்னா 14C9. ஓகேவா? 14C9. திஸ் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு 14C5. அவ்வளோதான் மக்களே. ஸோ 14C5 எடுக்கணும்னு உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆன்சர் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இப்போ இந்த மாதிரி இருந்ததுன்னா என்ன சார் பண்ணணும் அப்படின்னா 14லேருந்து 5 ஸ்டெப்ஸ் பார்த்தீங்கன்னா பேக் போகணும். அப்போ 1 2 3 4 5 ஸ்டெப் பின்னாடி வந்தாச்சா? டிவைடட் பை. அப்போ கீழே என்ன நம்பர் இருக்குது? 5 இருக்கா? அப்போ 5 ஃபேக்டரியல் டிவைட் பண்ணிடணும். அவ்வளோதான் மக்களே. ஸோ திஸ் இஸ் த சிங்கிள் ஸ்டெப் அப்ரோச். 14C5 கேட்குறாங்க. ஸோ அப்போ 14C5 இஸ் ஈக்குவல் டு 5 ஸ்டெப்ஸ் பேக் டிவைடட் பை அந்த இடத்துல என்ன நம்பர் இருக்கோ அதோட ஃபேக்டோரியல். இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா 5 ஃபேக்டோரியல் இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ? 120. ஸோ அப்போ 120க்கு இது ரெண்டும் என்ன ஆயிடுச்சு? கேன்சல் ஆயிடுச்சு. அப்போ ரிமைனிங் 14 × 13 × 11. ஸோ இதை சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். 14 × 13 எவ்வளோ வரும்? 182 × 11. 182 அதுக்கப்புறம் இன்னொரு 182 வருமா? ஸோ இதை ஆட் பண்ணிங்கன்னா 0 பேலன்ஸ் 1. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் பர்டிகுலர் கொஸ்டின் எவ்வளோனா 2002. புரிஞ்சுதா? கிளியர்? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? ஆப்ஷன் பி 2002. ஸோ 14 பேர் இருக்காங்க. ஸோ அதுலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9 பேரை பார்த்தீங்கன்னா செலக்ட் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். டூ ஈஸி ரைட்? ஸோ மூவிங் ஆன் டு அடுத்த கேள்வி. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஈஸியான கொஸ்டின் தான் மக்களே. இதெல்லாம் நீங்கள் பார்த்தோன்னே போட்டுடலாம். மொத்தமாக 8 பிளாக் ஜீன் இருக்குது, 6 கிரே,
4 ப்ளூ. இஃப் a gene is selected at random, ஒரு ஜீன் எடுத்தாங்கன்னா ரொம்ப ஈஸி. எஸ், divisibility of 11 கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ளை பண்ணிக்கலாம். if a gene is selected at random, அப்போ ஒரு ஜீன் செலக்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப ஈஸி. what is the probability that it is a black or blue gene? அப்போ அந்த ஒரு ஜீன் எடுக்கிறப்போ அது பிளாக்காவோ இல்லை ப்ளூவாவோ இருக்கிறதுக்கான ப்ராபபிலிட்டி என்னன்னு கேட்குறாங்க. ஆர்னா அடிச்சுனா அப்போ பிளாக் எவ்வளோ இருக்குது 8 ப்ளஸ் ப்ளூ எவ்வளோ இருக்குது 4 டிவைடட் பை டோட்டல் எவ்வளோ இருக்குது 8 ப்ளஸ் 6 ப்ளஸ் 4 which is equal to 12 divided by 18. So we solve this அப்படின்னா probability 2/3. So answer for this question எவ்வளோனா 2/3. ஆர் கண்டிஷன் வந்தாங்கன்னா ப்ளஸ்ஸு. ஸோ நமக்கு எத்தனை இருக்கோ அதை மட்டும் ஜஸ்ட் என்ன பண்ணால் போதும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணி போட்டால் போதும். ஓகேவா, புரிஞ்சுதா? ஸோ ரொம்ப ஈஸி தான் மக்களே இது. ஸோ நீங்கள் தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். ஸோ எத்தனை கேட்குறாங்களோ அதுக்கான ப்ராபபிலிட்டியை நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிக்கணும். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்க அப்படின்னா ஓவர்லேப் ஆகாது. ஸோ இந்த ஈவெண்ட் என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர்லேப் ஆகாது. ஸோ மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ். ஓகேவா, டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ 2/3. ஸோ மூவிங் ஆன் டு அடுத்த கேள்வி. ஸோ 16. த காஸ்ட் ப்ரைஸ் அண்ட் செல்லிங் ப்ரைஸ் ஆஃப் எ புக் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ் அண்டு ஒய் ரெஸ்பெக்டிவ்லி. எக்ஸ் மைனஸ் ஒய் எதுக்கு காஸ்ட் ப்ரைஸ் மைனஸ் செல்லிங் ப்ரைஸோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா 1200. அதுதான் என்னது லாஸ்ட் பர்சன்ட் பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. அப்போ வாட் இஸ் லாஸ்ட் பர்சன்ட் ஆஃப் 15 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15% ஃப்ராக்ஷனல் எடுத்து எழுதினாலும் ஓகே. ஆர்எல்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா 100. ஸோ 15 லாஸ் அப்படின்னா 85 வருமா, இப்படி எழுதினாலும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓகே. டன்னா. ஸோ அப்போ இதோட ஃப்ராக்ஷனல் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20:17. ஸோ டிஃப்ரென்ஸ் எவ்வளோ சிபிஎஸ்பி டிஃப்ரென்ஸு 3. அதான் கொஷினில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க சிபிஎஸ்பி டிஃப்ரென்ஸ் 1200ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஆன்சர் இஸ் மல்டிபிள் ஆஃப் 400 பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆன்சர் வந்துடும். என்ன கேட்குறாங்க, வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் ஒய்? ஒய் இஸ் நத்திங் பட் செல்லிங் ப்ரைஸ். அப்போ செல்லிங் ப்ரைஸ் இஸ் 17 × 400 which is equal to 6800. ஓகேவா, 6800. ஸோ தட்ஸ் த டைரக்ட் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ மனோஸ்ரீ சூப்பர். ஸோ மற்றவங்களாம் ஆன்சர் போடுறீங்களாப்பா? அட்லீஸ்ட் பார்க்கறதுக்காச்சும் ஓரளவுக்கு ஓகேவா இருக்கா? டன், ஈஸியாக இருக்குல்ல? ஸோ 17 × 400 போட்டிங்க அப்படின்னா யூ வில் கெட் 6800. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ 6800. ஸோ ஜஸ்ட் என்ன கொடுத்துருக்கான், டிஃப்ரென்ஸ் கொடுத்துருக்கான். அப்போ ரேஷியோ இருந்ததுன்னா டிஃப்ரென்ஸ் கண்டுபிடிச்சா போதும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா நம்ம ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கிளாஸ்லேயே பார்த்துட்டோம் இல்லையா? ஸோ மூவிங் ஆன் டு 17th கொஸ்டின். 17th கொஸ்டினுமே பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான கொஸ்டின் மக்களே. வால்யூம் ஆஃப் ஹாலோ சிலிண்டர் with thickness of 1 cm and height 15 cm is எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 990 centimeter squares. Find the total curved surface area. இங்கே பாருங்கள் மக்களே, total surface area கேட்கல. ஸோ total curved surface area தான் பார்த்தீங்கன்னா கேட்குறாங்க. ஸோ அது ரெண்டுத்துக்கும் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா difference is there. ஸோ total curved surface area is different from total curved surface area. அப்போ நீங்கள் ஒரு ஹாலோ சிலிண்டரை பார்த்தீங்கன்னா இமேஜின் பண்ணுங்கள். ஸோ இதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர்னா, ஸோ திஸ் ஒன் இஸ் சிலிண்டர். ஸோ அப்போ இதுக்கு எங்கெங்கெல்லாம் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இருக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் இஸ் த outer radius, so small r is the inner radius. அப்போ வெளியே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் இருக்குது. ஸோ 2π கேபிட்டல் R into h. ஸோ உள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சிலிண்டர் இருக்குது 2π small r into h. ஸோ இது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா தான் டோட்டல் கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேவா? ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா இஸ் வெளியே இருக்க இந்த பார்ட்டு. ஸோ அதே மாதிரி இங்கே இருந்துச்சு இல்லையா சென்டரில் உள்ளே இருக்க இந்த பார்ட்டுமே என்ன தான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா தான் மக்களே. ஓகேவா, டன். ஸோ 11ஓட மல்டிபிள் வச்சு யாரோ போட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி சம்மில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேல்குலேட் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னா யூ கேன் அப்ளை 11ஓட மல்டிபிள். ஓகேவா, டன். ஸோ கர்வ்டு சர்ஃபேஸ் ஏரியா ஃபார்முலா என்னது 2πRh ப்ளஸ் இன்னொரு 2πRh. அப்போ இதில் 2π
ஹெச்சை காமனாக வெளியே எடுத்தீங்க அப்படின்னா யூ நீட் ஆர் ப்ளஸ் ஆர். ஏன் சார் இப்படி எடுக்கிறீங்கன்னா இதில் தான் ஹெச்சை கொஷினில் கொடுத்துட்டான் 2πக்கு வேல்யூ இருக்குது. ஸோ அப்போ நம்ம ஆர் ப்ளஸ் ஆரோட வேல்யூவை கண்டுபிடிச்சோம் அப்படின்னா ஆன்சர் வந்துருச்சு. எஸ், ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னா டி. ஸோ நீங்கள் 11ஓட மல்டிபிள் போட்டிங்க அப்படின்னா this will not come, this will not come and this will not come, only option D will come. ஓகேவா, டன். ஸோ அப்போ இப்படி தான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டின்லாம் சால்வ் பண்ணவே கொஞ்சம் டைம் எடுக்குமா? அப்போ நம்ம இந்த மாதிரி கொஸ்டினில் என்ன பண்ணலாம்னா 11ஓட மல்டிபிள் பார்த்தீங்கன்னா போடலாம். ஆனால் ஒரு சில கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணாலே ஈஸியாக வந்துடும். அப்போ நம்ம 11ஓட மல்டிபிள் போட அவசியம் இல்லை. அப்போ நமக்கு ஃபார்முலா என்ன? 2πh இன்ட்டு கேபிட்டல் ஆர் ப்ளஸ் ஸ்மால் ஆர். இதை தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டுபிடிக்கணும் மக்களே. ஓகேவா, அப்போ நமக்கு வால்யூம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொடுத்துட்டாங்க. வால்யூம் ஆஃப் நார்மல் சிலிண்டர் எவ்வளோ? πr²h. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா 2 ரேடியஸ் இருக்கா? அப்போ டேரெக்டாக π இன்ட்டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் மைனஸ் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் இன்ட்டு ஹெச். ஸோ இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹாலோக்கான வால்யூம் விச் இஸ் ஈக்குவல் டு 919 கொடுத்துருக்காங்களா. நமக்கு என்ன தேவை? ஸோ 2πr ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹெச். அப்போ டேரெக்டாக இதை நீங்கள் டிவைட் பண்ணாலே ஆன்சர் வருதான்னு பாருங்கள் மக்களே. இப்போ நமக்கு இந்த ரேஷியோ தான் பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ இதை ரெண்டுத்தையும் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு பை கேன்சல் ஆயிரும். ஸோ r² மைனஸ் r² பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிரும், ஹெச் கேன்சல் ஆயிரும். ஸோ அப்போ நீங்கள் டேரெக்டாக ஈக்குவேஷன் 1 டிவைடட் பை ஈக்குவேஷன் 2 போட்டாலே ஒரே ஸ்டெப்பில் ஆன்சர் வந்துடும் பாருங்கள். ஸோ r² மைனஸ் r² இன்ட்டு ஹெச் டிவைடட் பை 2π இன்ட்டு ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஹெச் இஸ் ஈக்குவல் டு 990 டிவைடட் பை. ஸோ இந்த இடத்துல ஏதோ ஒரு வேல்யூ வரணும்னு வச்சுக்கோங்க. இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு, பையும் பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இதை நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணிங்கன்னா வாட் யூ வில் கெட்? ஆர் ப்ளஸ் ஆர் இன்ட்டு ஆர் மைனஸ் ஆர். ஆர் ப்ளஸ் ஆரும் என்ன ஆயிரும்? கேன்சல் அவுட் ஆயிரும். இந்த ஆர் மைனஸ் ஆரோட வேல்யூ தான் இப்போ எனக்கு என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிமைனிங் இருக்குது. அப்போ கொஸ்டினில் என்னென்ன இருக்குது? ஆர் மைனஸ் ஆர் டிவைடட் பை 2 விச் இஸ் ஈக்குவல் டு 990. ஸோ டிவைடட் பை இதுதான் பார்த்தீங்கன்னா அந்த கொஸ்டின் மார்க் தான் நம்ம கொஸ்டினில் கேட்குறாங்களா. இப்போ பாருங்கள், திக்னஸ்னால் என்ன மக்களே? திக்னஸ்னால் ஒன்றும் இல்லை, ஆர் மைனஸ் ஆர் இஸ் நத்திங் பட் த திக்னஸ். ஸோ அப்போ அதோட வேல்யூவும் பார்த்தீங்கன்னா 1 ஆயிடுச்சு. அப்போ விச் இஸ் 1/2. அப்போ கொஸ்டின் மார்க்கோட வேல்யூ இஸ் டேரக்ட்லி 990 இன்ட்டு 2 டைம்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு 1980. ஸோ தட்ஸ் இட் மக்களே. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா அசால்ட்டாக ஈஸியாக போட்டோமா? டன். புரிஞ்சுதா? ஸோ ஒரு கொஸ்டினை எப்படி தான் போடணும் அப்படின்னு எந்த ஒரு வரையறையுமே கிடையாது. ஸோ நீங்கள் எப்படி வேணால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். இன்கேஸ் இதில் வந்து ஏதாவது வேல்யூ அடிக்கலை அப்படின்னா நம்மளாம் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேறு மெத்தட் பார்த்தீங்கன்னா போடலாம். இப்போ இந்த இடத்துல வந்து நம்ம ஹெச்சோட வேல்யூவையும் நீங்கள் ஆர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஆரோட வேல்யூவும் ஹெச்சோட வேல்யூவும் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆர் ப்ளஸ் ஆரோட வேல்யூ கிடச்சிருக்கும். ஸோ அதே இடத்துல வந்து திரும்ப இங்கே சப்ஸ்டியூட் பண்ணியிருந்தீங்கனாலும் உங்களுக்கு அதே ஆன்சர் தான் பார்த்தீங்கன்னா கிடச்சிருக்கும் மக்களே. புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ இந்த ஈக்குவேஷன் பார்த்தீங்கன்னா 3 ஈக்குவேஷன் இருக்குது, 3 வேரியபிள் இருக்குது. கேபிட்டல் ஆர், ஸ்மால் ஆர் அண்டு பார்த்தீங்கன்னா ஹெச் இஸ் கிவன் இந்த கொஸ்டின். அப்போ 2 ஈக்குவேஷன் இருக்குது. ஸோ அதை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா வந்துடும். ஓகேவா, டன். இந்த மாதிரி மென்சுரேஷனில் நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இதை டிவைட் பண்ணாலே உங்களுக்கு கிடச்சிரும். ஸோ அதை நீங்கள் மட்டும் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ஹேண்டில் அவுட் பண்ணுங்கள். ஓகே, இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா ஹைட் வந்து கொடுக்கலனாலுமே நம்மளால் என்ன பண்ண இருக்க முடியும்? ஆன்சரை பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்க முடியும். ஸோ ஒரு வேறு லெவலான ஒரு கொஸ்டின். ஸோ இதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா நிறைய கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின் மக்களே. 50% ஆஃப் ஏ நம்பர் இஸ் 241 லெஸ் தென் த ஸ்கொயர் ஆஃப் என்ன அப்படின்னா 131. ஸோ இந்த மாதிரி கொஸ்டினில் நீங்கள் தான் பார்த்தீங்கன்னா அந்த ஈக்குவேஷனை ஃபார்ம் பண்ணணும். லெட் த நம்பர் பி எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். 53% ஆஃப் த நம்பர். அப்போ எவ்வளோ? 53% ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 241 லெஸ் தென் ஸ்கொயர் ஆஃப் 131. அப்போ 131 ஸ்கொயரை விட 241 கம்மியாக இருக்குது. ஓகேவா, அப்போ 131 ஸ்கொயர் எவ்வளோ வரும்? ஸோ 131 இன்ட்டு 131 போட்டிங்கன்னா பெருசாக போயிடும். அப்போ 31. இதுக்கு ஒரு ஷார்ட்கட் இருக்கா? ஸோ இது 100 விட 31 அதிகமாக இருக்குது, 100 விட 31 அதிகமாக இருக்குது. அப்போ கிராஸில் ஆட் பண்ணிங்கன்னா எவ்வளோ வரும்? 162. 31 இன்ட்டு 31 எவ்வளோ? 961. அப்போ அந்த 9 இந்த சைடு எடுத்து வந்துட்டிங்கன்னா 170, 161. ஸோ திஸ் இஸ் த வேல்யூ ஆஃப் 131 ஸ்கொயர். அப்போ இதுலேருந்து 241 மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 162, 962. ஸோ இதை சப்ராக்ட் பண்ணுங்கள், என்ன வருதுன்னு பாருங்கள். ஸோ 41 சப்ராக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா வில் கெட் 0, 0. ஸோ
241 மைனஸ் பண்ணால் என்ன வருது? ஸோ இந்த மாதிரி மைனஸ் பண்ண கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா மேலேயும் கீழே என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டுக்கோங்க. ஸோ திஸ் இஸ் சப்ராக்டட் பை 241. ஸோ இது பார்த்தீங்கன்னா 0. ஸோ இது பார்த்தீங்க அப்படின்னா 2. ஸோ அப்போ 171லேருந்து 2 போயிடுச்சு அப்படின்னா 169. அப்போ த வேல்யூ ஆஃப் 53% ஆஃப் எக்ஸோட வேல்யூ எவ்வளோனா 16920. நமக்கு என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப், இங்கே பாருங்கள் மக்களே, இந்த திரைஸ் நமக்கு கண்ணுக்கே தெரியல பார்த்தீங்களா? நேற்று நான் சொன்னது ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி 3 டைம்ஸு இந்த மாதிரி நமக்கு வந்து நம்பராக கொடுத்தாங்கன்னா அது நமக்கு டக்குன்னு கண்ணில் தெரியும். ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், திரைஸ் ஆஃப் 23% ஆஃப் த நம்பர் கேட்குறாங்க. அப்போ திரைஸ் ஆஃப் 23% எவ்வளோ? 69%ஓட வேல்யூ என்னங்கிறது தான் கேள்வி. அப்போ 69% ஆஃப் எக்ஸ் இஸ் வாட் அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாங்க நம்மக்கிட்ட கேள்வியாக கேட்குறாங்க. ஆப்ஷன்லாம் வந்து ரொம்ப தூரமாக தான் இருக்குது மக்களே. 21,000, 19,000, 24,000, 22,000. நீங்கள் ஓரளவுக்கு அப்ராக்சிமேட் பண்ணி போட்டிங்கனாலே உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். ஸோ கேல்குலேட் பண்ணி வேறு லெவலில் இந்த ஆன்சரை மட்டும் போட்டு முடிங்க யாராவது. பை 53 into 69. ஸோ சால்வ் பண்ணி யாராவது போட்டு விடுங்க. ஆன்சர் என்ன வருது? இதை கேல்குலேட் பண்ண தான் டஃப்பு. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதையும் அடிக்கிறேன். 1 டைம்ஸ் ஆஃப் எவ்வளோ? 53. அப்போ 69ல் ஒரு வாட்டி அடிச்சிங்க அப்படின்னா எவ்வளோ வரும்? 53. அப்போ ரிமைனிங் பார்த்தீங்கன்னா 16 இருக்குமா? அப்போ 16ல் பார்த்தீங்கன்னா 0. ஸோ அப்போ 160ல் எவ்வளோ டைம்ஸ் வரும் அப்படின்னா 3 டைம்ஸ் வரும். 3 டைம்ஸ் போட்டிங்கன்னா அப்ராக்சிமேட்லி இட் வில் பிகம் 159. ஸோ அப்போ அப்ராக்சிமேட்லி 1.3 டைம்ஸ் திஸ் இஸ். ஸோ இஃப் யூ மல்டிபிள் அப்படின்னா 1.3. ஸோ திஸ் ஒன் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 169 இஸ் அப்ராக்சிமேட்லி 117 எடுத்துக்கோங்க. ஸோ அப்போ வாட் இஸ் 17 into 13? 221. அப்போ அதில் அப்ராக்சிமேட்டாக 220 தான் பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சராக வரும். கிளியரா? கொஞ்சம் அப்ராக்சிமேட் பண்ணுங்கள். ஸோ இதையும் அடிச்சிங்கன்னா 1.3 டைம்ஸ் வருது. ஸோ இதோட மல்டிபிள் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வரும். ஆர்எல்ஸ் இதை நீங்கள் மல்டிப்ளை பண்ணாலும் உங்களுக்கு பார்த்திங்கன்னா 3 டைம்ஸ் வரும். ஸோ அதை எடுத்துகிட்டு வந்து திரும்ப இங்கே போட்டிங்க அப்படின்னா 3 டைம்ஸ் வராது, 3 டைம்ஸை தாண்டி வரும். 3 டைம்ஸ் 102 32 டைம்ஸ் வருது மக்களே. இங்கே லெஃப்ட் சைடில் அடிச்சிங்கன்னா 32 into 69. இதை நீங்கள் 17 எடுத்திங்கன்னா 14 பேலன்ஸ் 1. ஸோ 22 224 கிட்ட வரும். ஸோ அப்போ நீங்கள் அப்போயும் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா போட்டுக்கலாம். இந்த மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக நீங்கள் என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்ராக்சிமேட் பண்ணுங்கள். அப்ராக்சிமேட் பண்ணால் ஆன்சர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். ஏன்னா யாருனாலே ஆன்சர் போட முடியலையா கேல்குலேட்டிவாக கேட்டதுனால. இந்த கொஸ்டின் தான் மக்களே உங்களால் டிஃப்ரென்ஸ் ஏற்படுத்த முடியும். இப்போ டாப்பர் பாருங்கள் 200 செகண்ட்ஸு, ஆனால் நம்ம பாருங்கள் ஒரு 135 செகண்ட்ஸ்லேயும் முடிச்சோம். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின் தான் பார்த்தீங்க அப்படின்னா இதை போட்டிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த டிஃப்ரென்ஸ் வரும். அந்த டஃப்பாக இருக்க ஒரு 2 கொஸ்டினையோ 3 கொஸ்டினையோ நீங்கள் போட்டிங்க அப்படின்னா ஸோ நீங்கள் என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்க்ஸ் காமிச்சிடலாம். ஓகே டன். ஈஸியாக இருக்க கொஸ்டின் எல்லாருமே போட்டுருவாங்க மக்களே. நம்ம அதையும் கரெக்டாக போடணும். ஸோ அதே மாதிரி ரிமைனிங் கஷ்டமாக இருக்கிற கொஸ்டினையும் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடணும். இது வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஈஸியான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதில் நம்ம என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேல்யூஸ் பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. ஸோ இப்போ 3 tan a/2 is equal to √2√3 sin a/2. இப்போ tan என்னென்னு எழுதிக்கலாம்? sin by cosன்னு எழுதிக்கலாமா? இப்போ sin a/2 cos a/2 3 is equal to 2√3 sin a/2. sin a/2 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ காசு அந்த சைடு கொண்டு போனீங்கன்னா cos a/2 is equal to 3 divided by 2√3. இதே அடிச்சிங்கன்னா √3. இப்போ காசில் √3/2 எப்போ வரும்? ஸோ 30 டிகிரிஸில் வருமா? அப்போ a/2 is 30 டிகிரி. அந்த இடத்துல மறந்துடக்கூடாது. ஸோ வேல்யூ ஆஃப் a பார்த்திங்க அப்படின்னா 60 டிகிரிஸ். கண்டிஷன் என்ன? 0 90 விட கம்மியாக இருக்கணும். ஸோ 60 பார்த்திங்க அப்படின்னா 90 விட கம்மியாக தானே இருக்குது. ஓகேவா? 60 பார்த்திங்கன்னா 90 விட கம்மியாக தான் இருக்குது. அப்போ இதை அப்ளை பண்ணுங்கள் 60 டிகிரிஸ். இப்போ சைன் ஆஃப் 180 டிகிரி மைனஸ் காஸ் ஆஃப் 60 டிகிரி ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. சைன் ஆஃப் 180 எவ்வளோ? 0. ஏன்னா சைன் கர்வ் பார்த்திங்க அப்படின்னா இப்படி தான் இருக்கும். ஸோ அப்போ ஸோ திஸ் இஸ் 0 டிகிரி. ஸோ திஸ் இஸ் 90 டிகிரி. ஸோ திஸ் இஸ் அகைன் பார்த்திங்க அப்படின்னா 180 டிகிரி. ஸோ இப்படி பார்த்திங்க அப்படின்னா 270 டிகிரி. அப்போ சைன் ஆஃப் 90 டிகிரி பார்த்திங்கன்னா 1. சைன் ஆஃப் 270 பார்த்திங்க அப்படின்னா -1. அப்போ இதுதான் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ சைன் ஆஃப் 180 டிகிரி பார்த்திங்க அப்படின்னா ஹாஃப் சர்க்கிள் எங்கே முடியுது?
ஜீரோவில் முடியுது. ஸோ அப்போ 0 மைனஸ் காஸ் 60 டிகிரி எவ்வளோ? காஸ் 60 இஸ் நத்திங் பட் 1/2 ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் 2. இப்போ இங்கே நல்லா பாருங்கள் மக்களே, இது பார்த்தீங்க அப்படின்னா மைனஸ் காஸ் ஏ ஹோல் ஸ்கொயருக்கும் மைனஸ் காஸ் ஸ்கொயர் ஏக்கும் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இந்த மைனஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கொயருக்கு கிடையாது, அந்த டேர்ம் மைனஸில் தான் வரும். அப்போ மைனஸ் 1/4 ப்ளஸ் 2. இஃப் யூ சால்வ் திஸ் அப்படின்னா 7/4. ஓகேவா? ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? 7/4. என்னாச்சு, எல்லாருமே டல் ஆகிட்டிங்களா? பேச்சு மூச்சையே காணுமே, யாராவது இருக்கீங்களா? ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? ஆப்ஷன் பி 7/4. ஓகே, ஸோ மூவிங் ஆன் டு 20வது கொஸ்டின். 20வது கொஸ்டின் வந்து ரொம்ப ஈஸி மக்களே. ஆவரேஜ் ஆஃப் பி நம்பர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 4p. அப்போ ஆவரேஜ் எவ்வளோ அப்படின்னா 4p. p minus 2 is subtracted from each number. What is the new average? அப்போ என்ன பண்ணிட்டாங்க, p minus 2 எல்லாத்துலேருந்தும் சப்ராக்ட் பண்ணாங்க அப்படின்னா p minus 2 ஆவரேஜ்லேருந்து என்ன பண்ணிடணும், சப்ராக்ட் பண்ணிடணும். அப்போ ஆவரேஜ் மைனஸ் p minus 2. இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா 3p + 2. ஓகேவா? 3p + 2 எங்கே இருக்குது? ஆப்ஷன் பி இங்கே இருக்குது. ஸோ அரவிந்த் சாமி வேறு லெவல். ஸோ பிகே சூப்பர். ஸோ தேவையானி கிளியராக எல்லாருக்கும்? ஸோ 3p + 2. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா நார்மலான சம் தான். ஸோ ஆவரேஜில் நம்பரில் என்ன சேஞ்ச் பண்ணாங்களோ அதை பார்த்திங்க அப்படின்னா ஆவரேஜ்லேயும் பண்ணிடணும். ஸோ இந்த கொஸ்டினும் ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மக்களே. ஃபைண்ட் த ஸ்மாலஸ்ட் பர்ஃபெக்ட் ஸ்கொயர் விச் இஸ் டிவிசிபிள் பை போத் 9 and 15. ஸோ இந்த சம் ஆக்சுவலாக எப்படி போகணுன்னா, ஸோ ரெண்டுத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு எல்சிஎம் எடுக்கணும். ஸோ அப்போ 3 9 and 15 திஸ் இஸ் 3 × 5. ஸோ அப்போ எல்சிஎம் எவ்வளோ? 3² × 5^1. நமக்கு என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி இருக்க நம்பர் 45. இப்போ நமக்கு இது ஸ்கொயர் நம்பராக வேணும்னா 5 ஒரு டைம் தானே இருக்குது. அப்போ ஒரு 5ஆல் பார்த்தீங்கன்னா மல்டிப்ளை பண்ணும், which is equal to 9 × 25, which is equal to 225 is the answer. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்சிஎம் எடுத்து என்ன பண்ணலாம்னா சால்வ் பண்ணலாம். ஆர்எல்ஸ் இது பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகலை. ஸோ இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆல் டிவைட் ஆகுதா மக்களே? ஸோ 9ஆல் டிவைட் ஆகலை. இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா 9ஆல் ஆகலை. ஸோ இந்த நம்பர் தான் பார்த்தீங்கன்னா 9ஆலையும் 5ஆலையும் ஆகுது, 15ஆலையும் ஆகுது போத். ஸோ ஈஸியாக என்ன பண்ணிடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி ஆப்ஷன் எலிமினேஷன் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சம்க்கு உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த சம் பார்த்தீங்க அப்படின்னா ஹோம்ஒர்க் போடுங்க மக்களே. ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஃபார்முலா வந்து நான் கொடுக்குறேன். ஸோ என்ன கொடுத்துருக்காங்க, ஈக்குவலேட்டர் ரேங்கரோட ஏரியா √3/4 a² வேல்யூ தான் பார்த்தீங்கன்னா 84√3. என்ன கேட்குறாங்க, ரேடியஸ் ஆஃப் த சர்க்கிள் சர்க்கம்ஸ்கிரைப்டு த ட்ரையாங்கிள். அப்போ ட்ரையாங்கிள் இப்படி இருக்குன்னா அதை பார்த்தீங்க அப்படின்னா சர்க்கம்ஸ்கிரைப் பண்ணுது. இப்போ இதோட ரேடியஸ் எவ்வளோ இருக்கும்? ஸோ ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு a/√3. ஓகேவா? அப்போ ஏவை கண்டுபிடிச்சி ஸோ √3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கெட் த ஆன்சர். ஸோ இந்த கொஸ்டினுக்கான ஆன்சர் என்ன வருது அப்படிங்கிறத ஸோ ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து போகிறப்போ ஒரு கமெண்ட்டை போட்டு போயிருங்க மக்களே. ஓகே, டன். மூவிங் ஆன் டு அடுத்த கேள்வி 23. இந்த கொஸ்டின் தான் மக்களை இருக்கிறதுலே எனக்கு தெரிஞ்சு கஷ்டமான ஒரு கேள்வினா அது இதுதான். ஸோ இதுக்கான ஆன்சரை மட்டும் போடுங்க எல்லாருமே. ஸோ எல்லாருமே தூங்கிட்டு இருக்கீங்களா இல்லையான்னு நான் இந்த கொஸ்டினை வச்சு என்ன பண்ணிடுவேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செக் பண்ணிடுவேன். ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஈக்குவேஷன் ஆஃப் த லைன். ஸோ இதான் பார்த்தீங்கன்னா ஒரு லைன். ஸோ திஸ் ஒன் இஸ் எக்ஸ் ஆக்சிஸ். ஸோ திஸ் ஒன் இஸ் ஒய் ஆக்சிஸ். parallel to x-axis and also 3 units below x-axis. அப்போ அதோட வேல்யூ என்னப்பா? அப்போ அதோட வேல்யூ என்னது? ஃபாஸ்ட்டாக போடுங்க. ஒரே ஸ்டெப்பு. parallel to x-axis அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 3 units below x-axis. x-axisல 3 யூனிட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிலோவில் இருக்குது. ஸோ வேறு லெவல். தேவயானி, பிகே சூப்பர், மனோஸ்ரீ வேறு லெவல். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? y = -3. அப்போ ஃபஸ்ட்டு parallel to x-axisனால் எங்கே வரும்? ஸோ parallel to x-axis வரும். அப்போ நமக்கு இங்கே பாருங்கள். ஸோ எக்ஸோட வேல்யூ பார்த்திங்கன்னா மாறிக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம இங்கேருந்து லைன் போட 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 எனக்கு எக்ஸோட வேல்யூ என்ன ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா மாறும். ஆனால் எது மாறாது? ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா மாறாது. ஸோ ஒய்யோட வேல்யூ பார்த்திங்கன்னா -3. 3 யூனிட்ஸ் பிலோங்கிறதுனால 1 2 3 போட்டிங்கன்னா -3. அப்போ ஒய்யோட வேல்யூ இஸ் -3. ஆஃப் parallel to x-axis அப்படின்னா எக்ஸோட வேல்யூ will not change. சாரி, எக்ஸோட வேல்யூ இஸ் ஆல்வேஸ் சேஞ்ச்.
y இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ஸ்டன்ட். இப்போ ஒய்யோட வேல்யூ என்னவாக இருக்கும்? கான்ஸ்டண்ட்டாக இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா தப்பு பண்ணிடுவாங்க. ஸோ இந்த தப்பை மட்டும் என்ன பண்ணாதீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பண்ணாதீங்க. ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு வேறு லெவல் கொஸ்டின் மக்களே. எ மேன் ஹாஸ் சம் ஹென்ஸ் அண்டு கவுஸ். தலைவர்கிட்ட கொஞ்சம் ஹென் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கவுஸ் இருக்குது. ஹென் டோட்டல் நம்பர் ஆஃப் ஹெட்ஸஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. அப்போ ஹென்னு கவ்வையும் சேர்த்தோம் அப்படின்னா எவ்வளோ வருது? 50 வருது. அப்போ ஹென் ப்ளஸ் கவ் இதோட வேல்யூ எவ்வளோ? 50. நம்பர் ஆஃப் ஃபீட்ஸ் ஈக்குவல் டு 138. அப்போ இப்போ நமக்கு என்ன சொல்கிறாங்கன்னா டோட்டல் நம்பர் ஆஃப் ஃபீட் வந்து 138ங்கிறாங்க. அப்போ ஹென்னுக்கு எத்தனை ஃபீட் இருக்கும்? 2 ஃபீட்டு. கவுக்கு எத்தனை ஃபீட் இருக்கும்? 4 ஃபீட்டு. அப்போ 2 இன்ட்டு ஹென் ப்ளஸ் 4 இன்ட்டு கவ்வோட வேல்யூ எவ்வளோ? 138. இந்த ஈக்குவேஷனை சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும் மக்களே. புரிஞ்சுதா எப்படின்னு? ஸோ என்ன கேட்குறாங்க? வாட் இஸ் த டோட்டல் நம்பர் ஆஃப் கவுனா? ஹென்னுனா கவ்வை கேன்சல் பண்ணிடுங்க. அப்போ கவ்வோட வேல்யூ எவ்வளோ இருக்குது? 4 இருக்கா இங்கே மல்டிபிள் ஆஃப். அப்போ ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இன்ட்டு 4. இப்போ 4 hen ப்ளஸ் 4 cow is equal to 200. 2 hen ப்ளஸ் 4 cow is equal to 138 divided by. ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா வருது 2 hen equal to 62. ஹென்னோட வேல்யூ இஸ் ஈக்குவல் டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 31. ஸோ திஸ் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். இப்போ எவ்வளோ ஹென் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்த ஹென்னோட எண்ணிக்கை எவ்வளோ? 31. இப்படி சால்வ் பண்ணலாம் மக்களே. ஆர்எல்ஸ் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிக்சரில் போடலாம். எப்படி? மொத்தமாக எல்லாமே 2 ஹெட்டாக இருந்தால் எவ்வளோ? மொத்தமாக 4 ஹெட்டாக இருந்தால் எவ்வளோ? ஓகேவா? எல்லாமே ஹென்னாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஹென்னுக்கு 2 தலை. அப்போ 50 பேர் இருக்காங்க. அப்போ 50 இன்ட்டு 100. ஸோ 100 ஹெட்டு. ஓகேவா? எல்லாமே ஹென்னாக இருந்துச்சு அப்படின்னா 100 ஹெட்டு. எல்லாமே கவ்வாக இருந்துச்சு அப்படின்னா எவ்வளோ? 4 இன்ட்டு 50 200 ஹெட்டு. ஆனால் நமக்கு இன்பிட்வீனில் 200 ஃபீட்டு இன்பிட்வீனில் நமக்கு என்ன வந்திருக்குன்னா 138 வந்திருக்கு. ஸோ அப்போ அப்படியே இதுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா 62:38. ஸோ இப்போ சால்வ் திஸ் அப்படின்னா திஸ் இஸ் 31:90. ஸோ அப்போ ஹென்னோட கவுண்ட் எவ்வளோ அப்படின்னா 31. யூ கேன் சால்வ் திஸ் பை திஸ் மெத்தட். ஓகேவா? டன். ஸோ நீங்கள் ஏதோ ஒரு மெத்தட் எடுத்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கலாம். ஸோ எப்படி சால்வ் பண்ணாலுமே உங்களுக்கு ஆன்சர் ஒரே ஆன்சர் தான் வரும். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ? ஹென்னோட வேல்யூ 31. ஓகேவா? டன். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸோ இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியான கொஸ்டின் மக்களே. த ஃபாலோயிங் டேபிள் ஷோஸ் மார்க் ஆஃப் 60 ஸ்டூடெண்ட்ஸ். ஃபைண்ட் த மீடியன். அப்போ மீடியன் ஈக்குவல் டு எவ்வளோ? 60 ஸ்டூடெண்ட்ஸில் பாதி போட்டிங்கன்னா 30. இப்போ 30வது ஆள் யாருன்னு கண்டுபிடிச்சா போதும். அப்போ ஃபஸ்ட்டு டேபிள் ஆட் பண்ணுறப்போ 10 வருது. அடுத்த டேபிள் ஆட் பண்ணுறப்போ நமக்கு எவ்வளோ வந்துருச்சு? 30 வந்துருச்சு. அப்போ 30th பர்சன் யாராக இருப்பா? அப்போ லாஸ்ட்டு பர்சன் எப்போவுமே அந்த லாஸ்ட் இன்டர்வலாக இருப்பார். அந்த வேல்யூவோட ஃபஸ்ட்டு பர்சன் எப்போவுமே பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு வேல்யூவாக இருப்பார். அப்போ எனக்கு லாஸ்ட் வேல்யூ எவ்வளோ வருது? ஸோ லாஸ்ட் வேல்யூ இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 மக்களே. புரிஞ்சுதா? டன். ஸோ அப்போ 30th டேர்ம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக முடியுதுன்னா ஸோ ஆன்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லாஸ்ட்டில் இருக்க டேர்ம் தான். ஸோ நம்ம பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு நாள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கொஞ்சம் மாசாக எடுக்கலாம். ஓகேவா? டன். ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் இஸ் எவ்வளோ அப்படின்னா 50. ஸோ தட் இஸ் த ஃபைனல் ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட்டு. ஸோ 26 லாஸ்ட்டாக போடுவோம். 27 பாருங்கள். ஸோ 27 வேறு லெவலான ஒரு கொஸ்டின் தான். ஸோ இதிலலாம் பார்த்திங்கன்னா நிறைய தப்புகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எ மில்க்மேன் மிக்சஸ் 10 liters ஆஃப் வாட்டர் இன் 90 liters ஆஃப் மில்க். அப்போ நம்ம ஆள் என்ன பண்ணுறாருன்னா 90 லிட்டர் பார்த்தீங்கன்னா மில்க் எடுக்கிறாரு. ஸோ அந்த மில்கோட சேர்த்து வாட்டரை வந்து சேர்க்குறாரு. இப்போ வாட்டர் எத்தனை லிட்டரு? 10 லிட்டர். ஓகேவா? டன். ஹி செல்ஸ் த மிக்சர் ஆஃப் மில்க் அண்ட் வாட்டர் அட் த ரேட் ஆஃப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54. அப்போ இது ரெண்டுத்தையும் சேர்ந்ததப்பில் அவர் எவ்வளோக்கு விற்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 54க்கு விற்கிறார். வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த மில்க்? அப்போ அந்த மில்கோட காஸ்ட் என்ன அப்படிங்கிறதா நமக்கு என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க மக்களே. அப்போது மில்கோட காஸ்ட் என்ன வரும்? மில்கோட காஸ்ட் என்ன வரும்? ஸோ யாராவது போடுங்க இதுக்கு ஆன்சரை. மில்கோட காஸ்ட் என்ன வருங்கிறத ஆன்சராக போடுங்க. 65, 62, 64, 60. யாராவது ஆன்சர் போட்டிங்களா? வாட் இஸ் த காஸ்ட் ஆஃப் த மில்க்? அதாவது பியூர் மில்கோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாரு மக்களே.
பியூர் மில்கோட விலை என்ன அப்படின்னு கேட்குறாரு. அப்போ லாஜிக்கலாக யோசிச்சு பாருங்கள், அவர் 54 ரூபாய்க்கு விற்கிறாரு அப்படின்னா அதில் வாட்டரோட காஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0. ஓகேவா, வாட்டரோட காஸ்ட் என்ன அப்படின்னா 0. அப்போ 90% ஆஃப் மில்க்கு தான் பார்த்திங்கன்னா அவர் கையில் இருந்து போகுது. ஓகேவா, 90% ஆஃப் மில்க் தான் என்ன ஆகுது, அவர் கலக்கிறாரு. அதை தான் பார்த்திங்கன்னா அவர் பார்த்திங்கன்னா 54 ருபீஸ்க்கு விற்கிறாரு. அப்படின்னா 100%மே மில்காக இருந்துச்சு அப்படின்னா ஒரு லிட்டரோட காஸ்ட் என்ன, அதான கேள்வி. ஓகேவா, 100%மே மில்காக இருந்துச்சு அப்படின்னா அதோட காஸ்ட் எவ்வளோவா இருக்கும் அப்படிங்கிறத என்ன பண்ணுறாங்க, கேள்வியாக பார்த்திங்கன்னா கேட்குறாங்க. வாட்டர் எவ்வளோ ஆட் பண்ணாலுமே அதோட வேல்யூ 0 தானே. அப்போ 90% மில்க்கை வச்சு நீங்கள் விற்றீங்க அப்படின்னா அதோட வேல்யூ எவ்வளோ, 54. அப்போ 100% எவ்வளோன்னு பாருங்கள். அப்போ இன்ட்டு 6 ஆகுதா. அப்போ கீழே இன்ட்டு 6 போட்டிங்க அப்படின்னா 60 rupees. ஸோ தட் இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஸோ 60 rupees. ஓகே டன். ஸோ மனுஸ்ரீ வேறு லெவல், தேவயானி சூப்பர், பிகே வேறு லெவல். ஸோ மூவிங் ஆன் டு நெக்ஸ்ட் கேள்வி. So a regular hexagonal prism has base 9 cm and பார்த்தீங்க அப்படின்னா length 7 cm. Find the lateral surface area. அப்போ lateral surface ஏரியாவோட வேல்யூ என்ன மக்களே, ஸோ பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். ஓகேவா, பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். இது உங்களுக்கு அடிக்கடி மறந்து போகுது அப்படின்னா ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க மக்களே. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்காக தான். ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ அப்போ இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு வீடு மாதிரி தெரியலனாலும் பரவாயில்ல. ஸோ இதை என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா வீடாக இமேஜின் பண்ணிக்கோங்க. ஓகே, ஸோ திஸ் இஸ் த என்ன அப்படின்னா வீடு. இப்போ இந்த வீட்டை சுற்றி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் அடிக்கணும். ஓகேவா, இந்த வீட்டை சுற்றி என்ன பண்ணால் பெயிண்ட் பண்ணணும். இங்கே ஸ்டார்ட் பண்ணுறோன்னு வச்சுப்போம். நம்ம அப்போ எங்கே போவோம், ஃபஸ்ட்டு இது ஃபுல்லாக பெயிண்ட் அடிப்போமா. அப்போ பெயிண்ட் அடிக்க நமக்கு அந்த வீட்டுக்கு தேவையான ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா ஹைட் இருக்க குச்சி நமக்கு தேவை. ஓகேவா, இப்போ ஹைட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணணும், எடுக்கணும். இப்போ பெயிண்ட் அடித்தாச்சு. இப்போ பெயிண்ட் அடித்து என்ன பண்ணுவோம், அப்படியே வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வருவோமா. என்ன பண்ணுவோம், வீட்டை சுற்றி ஒரு ரவுண்டு வந்தால் தானே நம்ம பெயிண்ட் அடிக்கிறதா அர்த்தம். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே அடிப்போம், இங்கே முடிச்சுட்டு இங்கே அடிப்போம், அங்கே முடிச்சுட்டு திரும்ப பின்னாடி அடிப்போம், பின்னாடி முடிச்சுட்டு திரும்ப இங்கே அடிப்போம், இங்கே முடிச்சுட்டு திரும்ப இங்கே அடிப்போம், இங்கே அடிச்சுட்டு ஸ்டார்டிங் பாயிண்டில் என்ன பண்ணிடுவோம், வந்து நின்றுவோம். அப்போ நம்ம இந்த வீட்டை சுற்றி நம்ம பெயிண்ட் அடிக்கணும் அப்படின்னா வீட்டை சுற்றினாலே வீட்டை சுற்றி வரணும். அப்போ சுற்றி வரதா என்னது பெரிமீட்டரா. அப்போ இன்ட்டு அந்த ஹைட்டுக்கான ஸ்டிக்கு பார்த்திங்கன்னா நமக்கு தேவை. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். ஓகேவா மக்களே, புரிஞ்சுதா. லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா ஈக்குவல் டு என்னது பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட். நீங்கள் நல்லா யோசிச்சு பாருங்கள், லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியானா அதுதான். ஸோ வீட்டை சுற்றி பெயிண்ட் அடிக்கணும்னா நமக்கு சுற்றி வரணுனாலே பெரிமீட்டர் தேவை. ஸோ அப்போ பெரிமீட்டர் இன்ட்டு ஹைட்டு. ஸோ அப்போ டேரெக்டாக என்ன பண்ணணும், பெரிமீட்டர். அப்போ கீழே என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி பெரிமீட்டரை கேல்குலேட் பண்ணிக்க வேண்டியதான். ஹெக்ஸாகன். இப்போ ஹெக்ஸாகன் எப்படி இருக்கும், ஹெக்ஸாகன் பார்த்தீங்க அப்படின்னா 1 2 3 4 5 6. அப்போ 6 இருக்குமா. ஸோ அப்போ ஒரு சைடு பார்த்திங்கன்னா 9. அப்போ பெரிமீட்டர் எவ்வளோ, 9 9 9 9 9. பெரிமீட்டர் இஸ் ஈக்குவல் டு 9 × 6. டேரெக்டாக போட்டிங்கன்னா 54. இன்ட்டு ஹைட் எவ்வளோ, 7 கொடுத்துருக்கானா, அப்படியே டேரெக்டாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 378 இஸ் த ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின். ஓகேவா, புரிஞ்சுதா மக்களே. ரொம்ப 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 ஈஸியான கேள்வி. ஸோ நமக்கு எப்போல்லாம் லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா அதாவது சுற்றி வர்றது கேட்டாங்களோ சுற்றி வர்றதுக்கு பேர் என்னென்னா பெரிமீட்டர். இன்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். அப்போ பெரிமீட்டர் கேட்டாங்கன்னா ஜஸ்ட் அடிஷன் தானே பெரிமீட்ரு. அப்போ என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ ஸோ அதை என்ன பண்ணிடுங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட் அவுட் பண்ணிடுங்க. என்ன ஷேப் கொடுத்துருக்காங்களோ அதை ஆட் பண்ணிடணும். ஸ்கொயர் கொடுத்தாங்கன்னா ஸ்கொயரோட பெரிமீட்டர் 4a, பென்டகன் கொடுத்தாங்கன்னா 5a, ஹெக்ஸகன் கொடுத்தாங்க அப்படின்னா 6a. ஸோ இந்த மாதிரி ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா 3a, ஈக்குவலேட்டரல் ட்ரையாங்கிள் கொடுக்கல, எனக்கு வந்து நார்மல் ட்ரையாங்கிள் கொடுத்தாங்கன்னா abc. ஸோ இந்த மாதிரி அந்த பெரிமீட்டரை கண்டுபிடிச்சிங்க, சுற்றி வந்தாச்சு. இன்ட்டு என்ன பண்ணிங்கன்னா ஹைட்டால் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்எஸ்ஏ வந்துடும். ஸோ இதோட டாப் அண்ட் பாட்டமை நீங்கள் ஆட் பண்ணிங்க அப்படின்னா டிஎஸ்ஏ வந்துடும். டாப் அண்ட் பாட்டம்ஸ் டிபெண்ட்ஸ் ஆன் த ஷேப். ஸோ இதுக்கு a², அப்போ 2a². இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபார்முலா வந்து கொடுத்துருவாங்க அவங்களே. ஸோ இதுக்கு என்னது ½ × a × b. ஸோ இதுக்கு என்ன √3/4a². ஸோ அப்போ இந்த மாதிரி நீங்கள் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணி அதை ஆட் பண்ணிக்கணும். ஓகேவா, டன். ஸோ அப்போ நமக்கு லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா மறக்குமா இனிமே. ஸோ லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா சுற்றி வரணும் அப்படின்னா ஸோ பெரிமீட்டர் சுற்றி வந்தாச்சு. இன்ட்டு நமக்கு அதை பில்டிங் அடிக்கிறதுக்கான ஹைட் என்ன பண்ண தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவை. ஸோ திஸ் இஸ் கால்ட் என்ன அப்படின்னா லேட்ரல் சர்ஃபேஸ் ஏரியா.
இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடணும் மக்களே. ஸோ அப்போ தான் நம்மளால் அடுத்த கொஸ்டின்லாம் என்ன பண்ண முடியும்னா போட முடியும். வாட் வில் பி த ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் இஃப் த வேரியன்ஸ் ஆஃப் த செட் ஆஃப் டேட்டா இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3136. அப்போ வேரியன்ஸ் இஸ் ஈக்குவல் டு டெல்டா ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு 3136னா வேரியன்ஸ் எவ்வளோ? ரூட் ஆஃப் 3136. ஸோ திஸ் இஸ் 56. ஓகேவா? இந்த கேள்விக்கான விடை 56. ஸோ ரொம்ப ஈஸி தான், ரூட் எடுத்திங்கன்னா ஆன்சர் வந்துடும். ஸோ இதுவுமே ரொம்ப ஈஸியான கேள்வி தான் மக்களே. அருண் கேன் டூ எ ஒர்க் இன் 15 days. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 3 days he is joined by Ritesh. They complete the remaining work in 3 more days. In how many days can Ritesh alone complete the whole work? ஓகேவா? Ritesh alone complete the whole workனு how many days கேட்குறாங்க. இப்போ 2 people இருக்காங்க, அருண், another one என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரித்தேஷ். அப்போ ஃபஸ்ட்டு அருண் கேன் டூ எ ஒர்க் இன் 15 days. அப்போ அருண் கேன் டூ எ ஒர்க் இன் 15 days. அப்போ நான் டோட்டல் ஒர்க்கை பார்த்தீங்க அப்படின்னா 15 days எடுக்கிறேன்னா அப்போ நான் டோட்டல் ஒர்க்கை 15 எடுத்துக்கிறேன். அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அருண் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1. அப்போ எஃபிஷியன்சி ஆஃப் அருண் எவ்வளோ? 1. ரித்தேஷோடது தெரியல. ஆஃப்டர் ஒர்க்கிங் ஃபார் 3 days. அப்போ அருண் 3 நாள் வேலை செஞ்சானா 3 ஒர்க் முடிஞ்சிருக்குமா? அப்போ 3 ஒர்க் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டட். ஹீ இஸ் ஜாயின்ட் பை ரித்தேஷ். இஃப் தே கம்ப்ளீட் த ரிமைனிங் ஒர்க் இன் 3 more days. அப்போ ரிமைனிங் ஒர்க் எவ்வளோ? ஆல்ரெடி இருந்தது 15. அதில் வந்து பார்த்தீங்கன்னா அருண் 3 முடிச்சிட்டான். அப்போ ரிமைனிங் ஒர்க் பார்த்தீங்கன்னா 12. அதை யார் பண்ணுறா? அருண் ப்ளஸ் ரித்தேஷ். அதோட வேல்யூ தான் எவ்வளோ டேஸு? 3 days. ஓகேவா? ஸோ அப்போ 3 நாளில் முடிச்சாங்கன்னா ஸோ அப்போ அருண் அண்ட் ரித்தேஷோட எஃபிஷியன்சிஸ் எவ்வளோ அப்படின்னா 4. இல்லை அருண் தான் நம்ம ஸ்டார்டிங்லேயே 1ன்னு வச்சிட்டோமா? அப்போ 1 + r = 4னா ரித்தேஷோட எஃபிஷியன்சி இஸ் எவ்வளோ அப்படின்னா 3. ஸோ அப்போ இஃப் யூ டிவைட் 15 divided by 3னா வில் கெட் 5. அவ்வளோதான் மக்களே, டன். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5. நீங்கள் இப்படி போடுறதுனா போடலாம். ஸோ எப்படி வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போடலாம். 3 days முடிஞ்சிச்சு. அப்போ ஜாயின்ட் பை ரித்தேஷா. அப்போ ரிமைனிங் இருக்க 12a ஈக்குவல் டு 3 நாள்லேயே முடிச்சிட்டாங்க. ஸோ 3 × r + a. இப்படியும் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணலாம். இப்போ 3a ஈக்குவல் டு r. இப்போ r/a இஸ் ஈக்குவல் டு 3/1. இந்த மாதிரி கூட என்ன பண்ணலாம்னா போடலாம். ஸோ எனி மெத்தட் யூ கேன் டேக். ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா ஆளுக்கு ஒரு மெத்தடில் படித்து வச்சுருப்பீங்க. ஸோ அந்த மெத்தடில் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சால்வ் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதான் மக்களே, இன்னும் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் போடாமல் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் ஆக்சுவலி ஒரே ஒரு செகண்டு, இந்த கொஸ்டினில் இவங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு தெரியல, ரிவ்யூ பார்க்கல. ஆன்சர் 760. இதுவும் அவங்களும் அதே மாதிரி தான் மக்களே போட்டுருவாங்க. எக்ஸ்பிரஸ் மெத்தட் 45. எக்ஸ்பிரஸ் மெத்தட் எனக்கு புரியல. எக்ஸ்பிரஸ் மெத்தட் உங்களுக்கு புரிஞ்சதுன்னா போட்டுக்கோங்க. ஓகேவா? டன். ஸோ நார்மல் மெத்தட்லேயே நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சம்மை சால்வ் பண்ணுறேன். ஸோ 3 ரன்னர்ஸ் அனுஜ், அஞ்சு அண்ட் அனு. ஓகேவா? அப்போ ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜ், அதுக்கப்புறம் அஞ்சு, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா அனு. பார்த்தீங்களா மக்களே? ஸோ நம்ம வந்து ஏபிசி, அர்ஜுன், பாஸ்கர், கரோல் இந்த மாதிரி ஏதாவது கொடுத்துருந்தானா நம்ம என்ன பண்ணலாம்னா ஈஸியாக வந்து எடுத்துடலாம். ஆனால் ஒரு கன்ஃபியூஷனை உருவாக்கணுங்கிறதுக்காகவே அனுஜா அப்படியே பேரை திருப்பி போட்டு அஞ்சுவா, அதுக்கப்புறம் பேரை திருப்பி போட்டு அனுவா. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுக்கணும். அப்போ ஃபஸ்ட்டு யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா அனுஜ், அதுக்கப்புறம் யாரை பற்றி பேசுகிறாங்க அஞ்சு, அதுக்கப்புறம் யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா அனு. ஓகேவா? டன். அனுஜ் ஃபினிஷிங் 75 meters ahead ஆஃப் அஞ்சு. அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அனுஜ் தானே ஃபஸ்ட்டு ஃபினிஷ் பண்ணுறாரு. அப்போ இதான் பார்த்தீங்கன்னா ஃபினிஷ் லைன். இப்போ அனுஜ் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டார். ஓகேவா? 75 meters ahead ஆஃப் அஞ்சு அப்படின்னா அப்போ அஞ்சு எங்கே இருப்பாங்க? ஸோ அஞ்சு பார்த்தீங்கன்னா அனுஜை விட 55 பார்த்தீங்க 75 பார்த்தீங்கன்னா பின்னாடி இருப்பாங்களா? ஓகே, 75 பின்னாடி இருப்பாங்க. அண்டு கொடுத்தாங்கன்னா ஃபஸ்ட்டு பேசுகிறவங்க தான். அனுஜ் இஸ் 115 meter ahead ஆஃப் அனு. அப்போ அணுவுக்கு முன்னாடி எவ்வளோ இருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ திஸ் இஸ் a - 75. ஸோ இங்கே எவ்வளோ இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a - 115. ஓகேவா மக்களே? டன். இது எவ்வளோ?
a minus 115. ஸோ திஸ் ஒன் இஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனுஜ் தான் பார்த்தீங்கன்னா மொத்த ரேஸையும் முடிச்சிருப்பார். அப்போ அனுஜோட டிஸ்டன்ஸ் ஈக்குவல் டு டோட்டல் டிஸ்டன்ஸ். அப்போ அனுஜ் ஏ டிஸ்டன்ஸ் அப்படின்னா அவரை விட 75 பின்னாடி, இவரை விட பார்த்தீங்கன்னா 115 பின்னாடி. ஓகே, ஸோ திஸ் இஸ் த டிஸ்டன்ஸ் ட்ராவல்டு பை தெம். செகண்ட் கண்டிஷன் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு கண்டிஷன் முடிஞ்சிச்சு. இன் அனதர் ரேஸ் ஆஃப் சேம் லென்த் அஞ்சு ஃபினிஷ்டு. அப்போ அஞ்சு முடிச்சிட்டாங்க அப்படின்னா அஞ்சு எங்கே இருக்காங்க? அஞ்சு செகண்ட் பர்சன். அப்போ அஞ்சு பார்த்தீங்கன்னா இந்த ரேஸை பார்த்தீங்கன்னா முடிக்கிறாங்க. அப்போ அஞ்சு ஃபினிஷ்டு. 45 மீட்டர் அஹெட் ஆஃப் பார்த்தீங்க அப்படின்னா அனு. அப்போ அஞ்சு எவ்வளோ டிஸ்டன்ஸ் முடிச்சிருப்பாங்க? இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் ஆஃப் த ரேஸ் பார்த்தீங்கன்னா மாறல. அப்போ அதை நம்ம என்னென்னு வச்சுருக்கோம்? ஏன்னு வச்சுருக்கோமா? ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸஸ் ஏ அப்படின்னா, ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா 45 மீட்டர்ஸ் பின்னாடி இருக்காங்க. அப்போ 45 மீட்டர்ஸ் பின்னாடினா எவ்வளோ? ஏ மைனஸ் 45. அவ்வளோதான் மக்களே. அனு அண்ட் அஞ்சு அண்ட் அணுவோட ரேஷியோ பார்த்தீங்க அப்படின்னா எப்போ எடுத்தாலுமே என்ன பண்ணாது? மாறாதா? அப்போ ஃபஸ்ட்டு கேஸில் அஞ்சு பை அணு ரேஷியோவை எடுங்க. எவ்வளோ? ஏ மைனஸ் 75 டிவைடட் பை ஏ மைனஸ் 115. அதே செகண்ட் கேஸில் இந்த ரேஷியோ எடுத்திங்கன்னா ஏ மைனஸ் 45. அவ்வளோதான் மக்களே. ஸோ சால்வ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துவிடும். ஓகேவா? டன். ஸோ சால்வ் பண்ணிங்கன்னா உங்களுக்கான ஆன்சர் வந்துடும். தட்ஸ் இட். ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏ ஸ்கொயர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் 75a, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மைனஸ் ஒரு 45a. ஸோ இந்த 75 இன்ட்டு 45 மல்டிப்ளை பண்ணாதீங்க. ஸோ அது பார்த்தீங்கன்னா கேன்சல் ஆகிரும் கடைசியாக. இங்கே பார்த்தீங்கன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் 115a. ஓகேவா? டன். ஸோ அப்போ ஏ ஸ்கொயரும் என்ன ஆயிடுச்சுன்னா கேன்சல் ஆயிடுச்சு. இப்போ இங்கே எவ்வளோ இருக்குது? மைனஸ் 120a ப்ளஸ் 75 இன்ட்டு 45 is equal to minus 115a. ஓகேவா மக்களே? அப்போ இது இந்த சைடு எடுத்துகிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு 5a வருமா? 5a ஓட வேல்யூ 75 இன்ட்டு 45. ஸோ if you solve this அப்படின்னா this is 9 times. 9ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 9 7 63 67. ஸோ ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் எவ்வளோனா 675. ஓகேவா? டன். ஸோ அந்த ரேஷியோ என்ன ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடைசி வரை மாறாது. ஓகேவா? டன். ஸோ அப்போ டோட்டல் டிஸ்டன்ஸை ஏன்னு வச்சுக்கிட்டோன்னா ஏலேருந்து இவர் 75 பின்னாடி, இவர் பார்த்தீங்க அப்படின்னா 115 பின்னாடி. ஸோ அப்போ இவரும் ஏ தான். ஸோ ஏலேருந்து எவ்வளோ பின்னாடி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 பின்னாடி. கிளியரா? டன். ஆன்சர் ஃபார் திஸ் கொஸ்டின் 675. யாருக்காவது டவுட் இருக்கா ஏதாவது? ஸோ ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தானே? ரொம்ப ஈஸியான கொஸ்டின் தான் மக்களே. ஸோ அந்த ரேஷியோ மட்டும் என்னாமல் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாற்றாமல் போடணும். ஸோ இப்போ அந்த எக்ஸ்பிரஸ் மெத்தட் வந்து எனக்கு புரியல. ஸோ உங்கள் யாருக்காவது புரியுதா அப்படின்னு வந்து பாருங்கள். ஸோ நார்மல் மெத்தட் இப்படி தான். ஓகே, ஸோ எக்ஸ்பிரஸ் மெத்தடுமே எனக்கு லைட்டாக புரிஞ்ச மாதிரி இருக்குது. இன் ஃபஸ்ட் ரேஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் அனு அண்ட் அஞ்சு இஸ் எவ்வளோ அப்படின்னா 40. ஆமாம் 40. இன் செகண்ட் ரேஸ் வென் அனு கம்ப்ளீட்ஸது த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் தம் இஸ் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45. ஆமாம் 45. தேர்ஃபோர் இன் 5 மீட்டர் a gap of 5 meter Anju and Anu covered 75 meters of distance. Therefore in a gap of 5 meters between Anju and Anu covered 75 meters of distance. தரரா எங்கே இந்த எடுத்தாங்கன்னு தெரியல. அது கொஸ்டின் இன்னொரு வாட்டி பார்த்தா புரியும்னு நினைக்கிறேன். This one is 40, this one is 45, 40 45. Okay, therefore in a gap of 5 meters ஓகே மக்களே. இப்போது அஞ்சு எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்களா? ஓகே, 75 மீட்டர்ஸ் பார்த்தீங்கன்னா பின்னாடி இருக்காங்க. ஆல்ரெடி இவங்க 2 பேருக்கு இருந்த கேப்பு, இப்போ இவங்க வந்து அஞ்சு இங்கே இருக்காங்க. ஸோ அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அணு இங்கே இருக்காங்க. அப்போ எவ்வளோ கேப் இருந்துச்சு? ஸோ 45 பார்த்தீங்கன்னா கேப்பு. இதே இங்கே அஞ்சு இருக்கப்போ ஸோ அணுக்கும் எவ்வளோ கேப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 40 தான் கேப்பு. அப்போ இந்த 5 மீட்டர் பார்த்தீங்கன்னா ரிலேட்டிவ் ஸ்பீடில் இருக்கப்போ ஸோ அஞ்சு எவ்வளோ ட்ராவல் பண்ணிட்டாங்க அப்படின்னா 75 ட்ராவல் பண்ணிட்டாங்களாம்.
இதான் மக்களே அவங்க சொல்ல வராங்க. ஸோ அப்போ 75 அதாவது அஞ்சு வந்து 75 மீட்டர் பின்னாடியிலேருந்து இப்போ ரேஸை முடிக்கிறதுனா 75 முன்னாடி போகணும் இல்லையா? ஸோ அந்த 75 தான் பார்த்திங்கன்னா இங்கே சொல்ல வராங்க. இன் ஏ கேப் ஆஃப் 45 மீட்டர்ஸ் 45 மினிட்ஸ் பிட்வீன் அஞ்சு அணு கவர்டு எவ்வளோ அப்படிங்கிறதான் பார்த்திங்கன்னா கேள்வியாக கேட்குறாங்க. புரிஞ்சுதா? ஸோ அதான் என்ன பண்ணுறாங்கன்னா கொடுத்துருக்காங்க. இந்த செகண்ட் ரேஸ் அஞ்சு ஃபினிஷ்டு த ரேஸ். ஃபைவ் மினிட்ஸில் அஞ்சு பார்த்திங்க அப்படின்னா 75 மீட்டர்ஸ் ட்ராவல் பண்ணுறாங்க மக்களே. அப்போ ஆல்ரெடி இருந்த கேப் எவ்வளோ? ஸோ 45 அப்போ 45க்கு எவ்வளோ? 45 மினிட்ஸில் அவங்க பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறதான் என்ன பண்ணுறாங்கன்னா ஃபைண்ட் அவுட் பண்ணானுங்க. ஸோ திஸ் இஸ் 15 வி மல்டிபிள் அப்படின்னா வில் கெட் 675 வில் கெட் த சேம் ஆன்சர். ஸோ இந்த எக்ஸ்பிரஸ் மெத்தட் யாருக்காவது புரிஞ்சுது அப்படின்னா எடுத்துக்கோங்க. ஆர்எல்ஸ் ஐ வில் ஓகே வித் த நார்மல் மெத்தட் அப்படின்னா நீங்கள் நார்மல் மெத்தட்லேயே சால்வ் பண்ணலாம். ஓகேவா? டன். ஸோ அதுவே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 ஸ்டெப்லேயே வந்துருச்சு. ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் செஷன் மக்களே. ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஸோ நம்ம ஆலிபோர்ட் கிட்டேருந்து Zone 60 அப்படிங்கிற ஒரு கோட் பார்த்திங்க அப்படின்னா வாங்கியிருக்கோம். ஸோ இதை நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மேக்ஸிமம் டிஸ்கவுண்ட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா கிடைக்கும். ஸோ வீக்லி பார்த்திங்கன்னா நிறைய லைவ் டெஸ்ட் பார்த்திங்க அப்படின்னா இருக்குது. ஸோ அந்த லைவ் டெஸ்ட் வேணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா எடுத்துக்கலாம். ஸோ ஆலிபோர்ட் டெஸ்ட்டு உங்களுக்கு யாருக்காவது வேணும் அப்படின்னா வாங்கிக்கோங்க. ஆர்எல்ஸ் நார்மலாக நம்மளோட யூடியூப் சேனல்லே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா பார்த்துக்கலாம். ஓகே, ப்ராக்டிஸ் பண்ணால் வாங்கிக்கோங்க, இல்லைனா வேணாம். ஸோ அதே மாதிரி நிறைய வெப்சைட்ஸுமே இருக்குது. ஃப்ரீ மார்க் டெஸ்ட்டே பார்த்திங்கன்னா நிறைய பேர் கொடுக்குறாங்க. ஸோ அதையும் என்ன பண்ணிக்கோங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் மக்களே நம்மளால் நம்ம என்ன தப்பு பண்ணுறோம் அப்படிங்கிறது தெரியும். நான் ஒரு தப்பு பண்ணுவேன், ஸோ நீங்கள் வேறு ஒரு தப்பு பண்ணுவீங்க, இன்னொரு தப்பு பண்ணுவாங்க. ஸோ நான் பண்ணுற தப்பை நீங்கள் பண்ண மாட்டீங்க, நீங்கள் பண்ணுற தப்பை நான் பண்ண மாட்டேன். ஸோ அப்போ நம்ம எங்கே வீக்காக இருக்கோம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஸோ நம்ம கண்டிப்பாக என்ன பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ராக்டிஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி நம்மளோட சேனலில் பார்த்திங்க அப்படின்னா நிறைய வீடியோஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி அப்லோட் பண்ணியாச்சு. ஸோ மார்க் டெஸ்ட் அனாலிசிஸ் பார்த்திங்கன்னா ஒரு 7 வீடியோ. ஸோ கம்ப்ளீட்டாக அரித்மெட்டிக் பார்த்திங்கன்னா நம்ம முடிச்சு வச்சுருக்கோம். ஸோ அதேமாதிரி ராகவ் சார் பார்த்திங்க அப்படின்னா ஹிஸ்ட்ரி முடிச்சிட்டாரு. ஸோ இப்போ வந்து ஜாகிரஃபி கிளாஸஸ் பார்த்திங்கன்னா போயிட்டுருக்கு. ஓகே, டன். ஸோ இந்த கிளாஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு ஸோ கமெண்ட் செக்ஷனில் மட்டும் என்ன பண்ணிட்டு போங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போட்டு போங்க. ஸோ தட் எனி ஆஃப் யுவர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல் அப்படின்னா ஸோ அவங்களுக்கும் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூஸ் ஆகும். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். பிகே இஸ் பிரதீக்ஷாவா? ஓகே, தேங்க்யூ தேவயானி, மனோஸ்ரீ, ஹரியரன், ஸோ பிகே. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன். ஸோ நாளைக்கு என்ன பண்ணுங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா செஷன் அட்டன் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே.